சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கிற ராஜ் தொலைக்காட்சியின் பொங்கல் திருநாள் சிறப்பு பட்டிமன்றத்திற்கு உங்கள் அத்தனை பேரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். மஞ்சள் முகத்தழகும் மத்தியிலே பொட்டழகும் மங்களம் தருவதன்றோ, மாணிக்க மூக்குத்தி முத்துப்பில்லாக்குமே மகிழ்வூட்டும் அலங்காரமே, அஞ்சனம் தீட்டிய அம்புவில் விழிகளில் அகிலமே அடக்கமன்றோ, அழகான காதினில் ஆடிடும் குண்டலம் மலைகடல் முத்து வகையோ, தஞ்சமென வந்தவரை தாங்கிடும் கைகளில் தவழ்ந்திடும் தங்க வளையல், தஞ்சமென வந்தவரை தாங்கிடும் தாயவள் அணிந்திடும் பொன்மாலைகள், கொஞ்சிடும் முதட்டினில் கூடிடும் புன்னகை கோடிக்கு கோடி பெருமே, குறைவிழா வாழ்வினை நிறைவாக தந்திடும் மீனாட்சி அம்மை உமையே, உன்னை வாழ்த்தி வணங்கி தொடங்குகிறேன். அன்பு வணக்கம் உங்கள் அனைவருக்கும். பொருள் சிறந்த திருக்குறளில் பூரித்து சிறந்தவளே, இருள் சிவந்து விடியல் வர ஏங்கி தவிப்பவளே, மறு சுமந்து பூக்காமல் மஞ்சம் ஒன்றும் பார்க்காமல், கரு சுமந்து சோறாமல் கன்னி நிலை மாறாமல், இடுப்பு வலிக்காமல் எழில் மேனி சலிக்காமல், மாங்காய் கடிக்காமல் மறுத்து வச்சு பிடிக்காமல், தாங்கும் நமக்கெல்லாம் தாயாகி வந்த அன்னை தமிழை வாழ்த்தி வணங்கி தொடங்குகிறேன். அன்பு வணக்கம் உங்கள் அனைவருக்கும். அந்நிய சக்திகளுக்கு வெறுப்பூர். ஏன்னா அந்நிய சக்திகள் உள்ள வந்தாலே இங்கே யாருக்கும் பிடிக்காது. அந்நிய சக்திகளுக்கு வெறுப்பூர். வாழ்க்கையில் ஏதாவது நல்ல மாற்றம் நிகழுமா என்று ஏங்கி வருகிறவர்களுக்கு நல்ல மாற்றத்தை வழங்குகிற திருப்பூர். எங்களை மாதிரியான நல்ல நல்ல கலைஞர்களுக்கு விருப்பூர். இந்த அற்புதமான டாலர் சிட்டியான எங்கள் திருப்பூருக்கு பணிவான வணக்கத்தை சொல்லி, நான் ரொம்ப அழகாக கேட்டு ரசிக்கிற மக்கள் திருப்பூர் மக்கள் தான். ஏன்னா இதயத்தில் ஈரம் மட்டும் கிடையாதுங்க, ரத்தத்தில் வீரமும் நிறைந்த மக்கள் திருப்பூர் மக்கள் தான். எத்தனை அடி கொடுத்தாலும் கொடியின் பிடி விடுக்காத திருப்பூர் குமரன் வாழ்ந்த பூமிங்க இந்த திருப்பூர். சென்னிமலைக்கும் சிவன்மலைக்கும் நடுவே மக்களை வாழ்விப்பதற்காகவே வாழ்ந்த தீரன் சின்னமலை வாழ்ந்த ஊருங்க இந்த திருப்பூர். அப்படிப்பட்ட அழகான திருப்பூரில் ராஜ் தொலைக்காட்சியின் பொங்கல் திருநாள் பட்டிமன்றத்தில் உங்களையெல்லாம் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. பொதுவாக நாம் நிறைய பட்டிமன்றம் கேட்டிருப்போம். பண்டிகை அன்னைக்கு தொலைக்காட்சி பெட்டி முன்னாடி பட்டிமன்றங்கள் பார்ப்போம். நல்ல தமிழோடு பட்டிமன்றங்கள் அரங்கேறின காலம் ஒரு காலம். இன்னைக்கு பட்டிமன்றங்கள் குட்டி மன்றங்களா மாறி அது வெட்டி மன்றங்களா மாறிக்கிட்டு இருக்கிற வேலைகளில் நல்ல பட்டிமன்றத்தை ரசிப்பதற்காக வந்திருக்கிற திருப்பூர் மக்களுக்கு என் மறுவணக்கம். ஏன்னா வாழ்க்கையில் ஒரு திருப்பம் வேணும்னா திருப்பூருக்கு வரணும். நல்ல மாற்றங்களை அங்கீகரிக்கிற ஊர் திருப்பூர். பொதுவாக நாம் பொங்கல் பண்டிகையை ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னு ஒரு பையன்கிட்ட போய், தம்பி பொங்கல்னா என்னன்னு அவன் சொன்ன, காலையில் சரவணபவனில் சாப்பிடுவோம்ல அதானே அப்படின்னா. அது இல்லைங்க, பொங்கல்னா உணவு இல்லை, பொங்கல் என்றால் தமிழர்களின் நாடி நரம்பெல்லாம் பிணைந்திருக்கிற உணர்வு தான் பொங்கல். ஏன் தெரியுமாங்க? நன்றி சொல்லுகிற நாள் பொங்கல். நீங்கள் மேலை நாடுகளுக்கு போனால் தேங்க்ஸ் கிவிங் டே அப்படின்னே ஒரு நாள் உண்டு. ஆனால் நம்ம நாட்டில் அப்படி ஒரு நாள் கிடையாது. நன்றி சொல்லுவதற்காகவே தமிழர்கள் அறிவித்த நாள் தான் இந்த பொங்கல் திருநாள். ஏங்க நாம் 3 வேளை சாப்பிட்றோம். அந்த 3 வேளை உணவை நமக்கு அறுவடை செய்து கொடுக்கிற அந்த விவசாயிகளுக்கு நாம் நன்றி சொல்லுகிற நாள் இந்த பொங்கல் திருநாள். அந்த விவசாயிக்கு உதவி செய்கிற கால்நடைகளுக்கு நாம் நன்றி சொல்லுகிற நாள் இந்த பொங்கல் திருநாள். அந்த விவசாயத்துக்கு உதவுகிற சூரிய பகவானுக்கு நாம் நன்றி சொல்லுகிற நாள், இயற்கையை வணங்குகிற நாள் இந்த பொங்கல் திருநாள். அதையெல்லாம் விட இந்த பொங்கல் திருநாள் நன்றி சொல்லுகிற நாள் மட்டும் இல்லைங்க, நம் மனதில் நம்பிக்கையை விதைக்கிற நாள். அதனால தான் நாங்கள் தமிழன் ரொம்ப அழகாக சொன்னான், தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொன்னோம். நமக்கு புதிய நம்பிக்கையை விதைக்கிற திருநாள் இந்த பொங்கல் திருநாள். அதனால தாங்க அழகா நம்ம சூப்பர் ஸ்டார் படத்துல ஒரு அற்புதமான பாட்டுல சொல்லியிருப்பாங்க, தை பிறக்கும் நாளை விடியும் நல்ல வேலை. தை பிறக்கிற நாள் தான் நமக்கு நல்ல விடியல் வரும் என்பதை நம்பி நம்பி உழைக்கிற மக்களுக்கு, உலகமெங்கிலும் இருக்கிற தமிழர்களுக்கு ராஜ் தொலைக்காட்சியின் சிறப்பு பட்டிமன்றத்தின் வாயிலாக பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன்.
இந்த அற்புதமான பொங்கல் திருநாளில் ஒரு அழகான பட்டிமண்டப மேடையில் 6 அறிஞர் பெருமக்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். இந்த 6 பேரும் பேசுறதுக்கு ஒரு தலைப்பு வேணும். அப்போ இந்த பொங்கல் பட்டிமன்றத்துக்கு ஒரு நல்ல தலைப்பு கொடுத்துருக்காங்க. பொதுவாக நாம் பட்டிமன்றங்களில் கேட்குற தலைப்புக்கு நமக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு உட்கார்ந்துருக்கக்கூடாது. ஏன்னா பட்டிமன்றத்தில் வைக்கிற தலைப்புக்கு நமக்கு நெருங்கின சம்பந்தம் உண்டு. அதுவும் இன்னைக்கு இந்த பட்டிமன்றத்தில் இருக்கிற தலைப்பு என்ன தெரியுமாங்க? நம்ம வீட்டுக்குள்ள வந்து அலசி ஆராயிற ஒரு தலைப்பு. குடும்பத்தில் அதிகம் சிக்கி தவிப்பவர்கள். தீபாக இப்பயே தலையாட்ட ஆரம்பிச்சிருச்சு. சிக்கல்னு சொன்ன உடனேயே தீபாகவுக்கு சந்தோஷம். குடும்பத்தில் அதிகம் சிக்கி தவிப்பவர்கள் ஆண்களா பெண்களா? அதாங்க தலைப்பு. இங்க ஒரு அண்ணன் முடிவு பண்ணிட்டாரு, என் வேதனையெல்லாம் பேசுறதுக்கு ஒரு மேடையா? அற்புதமான இந்த பொங்கல் திருநாள் ராஜ் தொலைக்காட்சி சிறப்பு பட்டிமன்றத்தின் தலைப்பு மறுபடியும் சொல்றேங்க, திரும்ப திரும்ப சொல்ல மாட்டேன். குடும்பத்தில் அதிகம் சிக்கி தவிப்பவர்கள் ஆண்களா பெண்களாங்கிறது பட்டிமன்றத்தின் தலைப்பு. நல்ல உரையை உங்களுக்கு வழங்குவதற்காக 6 அறிஞர் பெருமக்கள் வந்திருக்காங்க. இவங்களை அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி இவங்களையெல்லாம் அறிமுகப்படுத்துறதுக்கு ஒரு மேடை அமைச்சு கொடுத்து எங்கள் அத்தனை பேருக்கும் அற்புதமான ஊடக வெளிச்சத்தை கொடுத்து கீழே உட்கார்ந்து கைதட்டி ரசித்து கொண்டிருக்கிற திருப்பூர் நகர மக்களுக்கு எங்கள் முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மிகச்சிறப்பாக எங்கள் அத்தனை பேரையும் ஒருங்கிணைத்து இந்த மேடையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற இந்த அற்புதமான நிகழ்ச்சியை அழகுபடுத்தி இருக்கிற எங்கள் மதுரை மண்ணுக்கு சொந்தக்காரர் உங்கள் திருப்பூர் வீட்டு பிள்ளை அன்பு அண்ணன் ரொட்டேரியன் இளங்கோவனுக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டு, பாராட்டு, வாழ்த்து. ரொம்ப அற்புதமாக இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து எங்கள் அத்தனை பேருக்கும் வாய்ப்பு வழங்கியிருக்கிறாரு. அற்புதமான இந்த ராஜ் தொலைக்காட்சியின் பொங்கல் திருநாள் பட்டிமன்றத்தில் குடும்பத்தில் அதிகம் சிக்கி தவிப்பவர்கள் ஆண்களா பெண்களா என்கிற அழகான தலைப்பில் பேசுவதற்கு வாஞ்சையோடு வந்திருக்கிறவர்களை அறிமுகப்படுத்தணும். முதல்ல குடும்பத்தில் அதிகம் சிக்கி தவிக்கிறது ஆண்கள் தான். யா எங்களை பார்த்தாலே தெரியலையா எவ்வளவு பாவமாக இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு உங்க எல்லாருடைய இதயத்தில் இடம் பிடித்திருக்கிற உலக பிரபலம் அடைந்திருக்கிற அன்பு அண்ணன் நாஞ்சில் விஜயன் அவர்கள். அவர் ரொம்ப தெளிவா இருக்காரு. சிக்கல்ல இருக்கிறது நான் தான், தீர்ப்பு எனக்குத்தான், அடி வாங்கினது நான் தான், கப்பு எனக்குத்தான் அப்படிங்கிற முடிவோடு வந்திருக்காரு. அவர் ஆண்கள் தான் அப்படின்னு அந்த அணி சார்ந்து பேசுறதுக்கு, மங்கையர் குல திலகமா ஆண்கள் அணியில் பேசுறதுக்கு வளர்ந்து வருகிற நல்ல தமிழ் பேச்சாளர், நாடறிந்த நல்ல நடுவர்களோடு பவனி வருகிற அன்பு தங்கை தஞ்சாவூரை சார்ந்த அட்சயா அவர்கள். அவங்க நல்ல தமிழோடு நம்பிக்கையோடு வந்திருக்காங்க. என் வீட்டுக்காரரை நான் படுத்துற பாடு எனக்கு தெரியும். அத்தனைக்கு சிரிச்ச மேனியே இருப்பாரியா, அவருக்காக இந்த மேடையிலையாவது பேசுறேன் அப்படின்னு உண்மையா பேசுறதுக்காக அச்சையா வந்திருக்காங்க. அந்த அணி சார்ந்து பேசுறதுக்கு மீசை கூட முளைக்காத தம்பி, ஆனால் ஆசாசையா பேச வந்திருக்கா. அப்படி அவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, ஆனால் வீட்டில் டெய்லி அவங்க அப்பா பார்க்குறாரு. வந்த உடனே தம்பியை பார்த்து கேட்டேன், தம்பி உங்கள் அப்பா என்ன வேலை செய்கிறாருன்னு. தம்பி உங்கள் அப்பா என்ன வேலை செய்கிறாருன்னு. எங்கள் அம்மா சொல்கிற எல்லா வேலையும் செய்கிறாருன்னு. அப்போ இந்த அணியில் பேசுறதுக்கு நீ பொருத்தமான ஆளுதான் ஐயான்னு சொல்லி அவரை வரவேற்று உங்கள் திருப்பூர் மண்ணுக்கு சொந்தக்காரர் அன்பு தம்பி பார்த்திபன், அவர் ஆண்கள் தான் அப்படின்னு பேச வந்திருக்கார். இவங்க 3 பேரையும் பார்த்தா கொஞ்சம் பாவமாக தான் இருக்கு. ஏன்னா எதிர் அணி கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருக்கு. நான் ஒன்றை சொல்லலக்கா, இந்த அணி சார்ந்து பேசுறதுக்கு சின்ன திரையில் தொடங்கி இன்றைக்கு வண்ணத்திரை வரைக்கும் கொடிகட்டி பறக்கிற எங்களை மாதிரி பேச்சாளர்களின் எண்ண திரையில் உறைந்திருக்கிற அன்பு அக்கா, உரை நட்சத்திரங்கள் வியந்து பார்க்கிற திரை நட்சத்திரம் தீபா சங்கர் அவர்கள். அவங்க பெண்கள் தான். இதுல என்ன சந்தேகம் உனக்கு? பெண்கள் தான். அவங்களுக்கே உரித்த அந்த மொழி நடையில், அழகு தமிழ் நடையில் பேசுவதற்காக வந்திருக்கிறார் அன்பு அக்கா தீபா அவர்கள். அந்த அணி சார்ந்து பேசுறதுக்கு நல்ல புது மாப்பிள்ளை மாதிரி பட்டு வேட்டி பட்டு சட்டை போட்டு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் மாலை போட்டு மஞ்சள் தண்ணி மட்டும்தான் ஊற்றலை, இது எல்லாம் நடந்துச்சு. ஆனால் அவர் தெளிவாக இருக்காரு. வாங்கின அடி அப்படி மாற்றி பேசினா வராதன்னு சொல்லிட்டாங்க. மாற்றி பேச மாட்டேன் தம்பி அப்படின்னு கேட்டு வாங்கி அந்த அணியில் சேர்ந்திருக்காரு. எங்கள் பாசத்திற்கும் மரியாதைக்கும் கண்ணியத்திற்கும் உரிய மருத்துவர் அன்பு அண்ணன் டாக்டர் சுந்தரன் அவர்கள். அவர் வீட்டம்மா வந்திருக்காங்க. அப்ப பெண்கள் தான் அப்படின்னு அவர் உறுதியா இருக்காரு.
அடுத்து அந்த அணி சார்ந்து பேசுறதுக்கு வளர்ந்து வருகிற நல்ல பேச்சாளர், நாடறிந்த நல்ல தமிழ் சொற்பொழிவாளர், மேடைக்கு ஒன்று வாழ்க்கைக்கு ஒன்று என்று வாழாமல் மேடையில் பேசுகிறபடி வாழுகிற அன்பு அக்கா, உங்கள் திருப்பூர் மண்ணை சார்ந்த ஆசிரியர் மனோரஞ்சித மலர் அவர்கள். அக்காவை பார்த்தாலே பயந்து வரும் அண்ணனுக்கு. இன்னைக்கு அப்படித்தான் அக்கா சொல்லியிருக்கு, எங்க வெளியில் போகிறேன் என்ன வாங்கிட்டு வரட்டும்னு கேட்டார். வெளியில் போகிறேன் என்ன வாங்கிட்டு வரணும்னு அக்கா கேட்டிருக்கு. அதுக்கு அண்ணன் சொல்லியிருக்காரு, நீ வெளியில் போகிறதே எனக்கு போதும், எதுவும் வாங்கிட்டு வருவாங்க. வீட்டையே ஆட்சி பண்ணுற நாங்கள் பட்டிமன்றத்தை பண்ண மாட்டோமா? இப்போ குடும்பத்தில் சிக்கி தவிக்கிறது பெண்கள் தான் அப்படின்னு பேசுறதுக்கு இந்த பக்கம் ஒரு 3 பேர், இவங்க 6 பேரும் நம்ம பற்றி பேச வந்திருக்காங்க. நம்ம வீட்டில் நடக்கிற பிரச்சனையை பற்றி பேச வந்திருக்காங்க. ரொம்ப அழகாக ரசித்து கேட்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை எங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி பட்டிமன்ற விவாதம் முறையே தொடங்குகிறது. குடும்பத்தில் அதிகம் சிக்கி தவிப்பவர்கள் ஆண்களா பெண்களா என்கிற அற்புதமான பட்டிமன்றத்தில் எல்லாத்துலேயும் அதிகமாக தியாகம் செய்கிறது நாங்கள் தான் அப்படின்னு வரும்போதே ஆரவாரமாக வந்திருக்கிற பெண்கள் அணியே வாதத்தை தொடங்குகிறது. என் அருமை தமிழ் சொந்தங்களே, ராஜ் டிவி நேயர்களே, அனைவருக்கும் எனது புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். உரலுக்கு ஒரு பக்கம் இடி, மத்தளத்துக்கு 2 பக்கம் இடி. ஆனால் பெண்களுக்கு திரும்புகிற பக்கமெல்லாம் இடி. நம் கடவுள் சிவன் கூட உடம்புல பாதிய பார்வதி அம்மாவுக்கு கொடுத்துருக்காரு. அது அவர் ஓர வஞ்சனையை பாருங்க. பொதுவாக இடது பக்கம் கொடுத்துருக்காரு. ஏன்னா வலது பக்கத்தில் இருதயம் இல்லை. இடது பக்கம்னா 24 மணி நேரம் இயங்கிட்டே இருக்கணும். வலது பக்கம் இயங்காமல் இருக்கும். அதனால் ஜாலியாக ரெஸ்ட் எடுக்கலான்னு கடவுளே ஓர வஞ்சனையாக இருக்கார் அப்படின்னா பாருங்க நடுவர் அவர்களே. அதனால தான் எப்போ பார் நம்மளெல்லாம் துடிக்க வச்சுக்கிட்டே இருக்காங்களோ. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, எங்கள் வீட்டில் என்றும் இல்லை தேய்பிறை. ஆம் நடுவர் அவர்களே. லாலலா. பெண்களை இந்த பாட்டு ரொம்ப புகழ்ந்து பாடுற மாதிரி தான் இருக்கு நடுவர் அவர்களே. ஆனால் எங்கள் வீட்டில் என்றும் இல்லை தேய்பிறைன்னு சொல்றீங்க. ஆனால் பெண் காலையில் எழுந்ததில் இருந்து நைட்டு வரைக்குமே கஷ்டப்பட்டு தேஞ்சிட்டே தான் இருக்காங்களே தவிர, நிலவுக்கு கூட 15 நாளைக்கு ஒரு ரெஸ்ட் கிடைக்குதே தவிர பெண்களுக்கு அந்த ரெஸ்டே இல்லை நடுவர் அவர்களே. அப்புறம் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்ட்டு ரொம்ப பயங்கரமாக ஒரு ஜாலியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்றது நம்ம கொரோனா காலத்தில் தான் ஆரம்பித்ததாக சொல்கிறாங்க. ஆனால் அன்றைய காலத்திலிருந்தே இப்போ வரைக்கும் நடுவர் அவர்களே பெண்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோமாக தான் இருந்துகிட்டே இருக்காங்க. வீட்டில் இருக்கிற பெண்களை விடுங்க நடுவர் அவர்களே, வேலைக்கு போகிற பெண்களுக்கு அதே நிலைமை தான். ஏதாவது பெண்கள்கிட்ட உங்களோட ஏடிஎம் கார்டு உங்கள்கிட்ட இருக்கான்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களோட கணவர்மார்கள்ட்ட தான் இருக்கும். ஒரு சின்ன பணம் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் கண்டிப்பாக கணவர்கிட்ட தான் கேட்க வேண்டிய நிலைமை இப்போ இருக்குது நடுவர் அவர்களே. அதனால் பெண்கள் தான் கண்டிப்பாக இப்போ வரைக்கும் சிக்கி தவிச்சிட்டு இருக்காங்க நடுவர் அவர்களே. நாஞ்சில் விஜயன் மாதிரியான ஆட்கள்லாம் இதெல்லாம் கேட்டுக்கிறணும். காலையில் எழுந்த உடனே வீட்டில் எல்லாரும் ஒரு டீ குடிப்போம். அதுலேயும் நடுவர் அவர்களே அவர் பக்கம் மாமனார் சொல்கிறார், அம்மா எனக்கு ஒரு சக்கரை கம்மியாக போடுமா அப்படின்றாரு. இன்னொரு பக்கம் நம்ம புருஷன் உட்காந்து சொல்கிறாரு, இல்லை எனக்கு சக்கரை கொஞ்சம் அதிகமாக போட்டு கொடுங்க அப்படின்றாரு. ஆனால் நம்ம ஹைலைட் மாமியார் இருக்காங்களே, அம்மா எனக்கு டீ தூளே இல்லாமல் டீ போட்டு கொடுமா அப்படின்றாரு. காலையில் ஒரு டீ போடுறதே இவ்வளோ கஷ்டத்தை உருவாக்கி நைட்டு வரைக்கும் சிரமத்தை மட்டும் உண்டாக்குறாங்க நடுவர் அவர்களே. பெண்கள் தான் சிக்கி சீரழிஞ்சிட்டு இருக்காங்க. சபாஸ். ஒரு காலத்துல எல்லாம் புதுசாக கல்யாணமான கணவன் மனைவி அப்படி முதல் நாள் அப்படி எந்திரிக்கும் போது பக்கத்தில் இருக்கிற மனைவி அப்படி கணவன்கிட்ட கேட்பா, ஏங்க டீ போடவா டீ போடவா. அதெல்லாம் அந்த காலம். இப்பயும் கல்யாணம் ஆகுது, முதல் நாள் கணவனும் மனைவி எந்திரிக்கிறாங்க. அப்போ மனைவி தான் கேட்குறாங்க, டீ போடவா டீ போடவா. டீ போடவாங்கிறது இல்லைங்க, டீ போட வா. இதெல்லாம் புரியாம நடுவர் அவர்களே, நான் ஒரு மருத்துவர். ஆமாம், நான் டெய்லியும் ஹாஸ்பிட்டல் போயிட்டுருக்கேன். மருத்துவர்னா ஹாஸ்பிட்டல் போகணும்ல. ஆனால் போகிற வழியில் நான் டெய்லி ஒரு இதை காட்சியை பார்த்துட்டே போயிட்டுருப்பேன். காலையில் ஒரு 8-9 மணிக்கு போவேன். போகிற வழியில் பார்த்தா அவங்க ஒரு ஐயா போட்டு பயங்கரமாக அடி நடிச்சிட்டு இருப்பார் அவங்க மனைவியை போட்டு.
குத்து பாத்தீங்களா? நாஞ்சில் விஜயன் அது இருக்க போது காலையிலேயே வந்து குடிச்சிட்டு காலையில் 8 9 மணிக்கு அடி நடிக்கிறாரு. ஆனால் நான் கிளினிக் முடிச்சிட்டு நான் வீட்டுக்கு போகக்குள்ளார பார்த்தா அந்த அம்மா வந்து தட்டில் சாப்பாடை போட்டு வாயில் ஊட்டிகிட்டு இருக்காங்க. எனக்கே வந்து ஒரே வந்து ஆச்சரியமாக போச்சு. என்னடான்னு பார்த்தா அந்த தாய் உள்ளத்தோட நீங்கள் இப்போ கணவன்மார்கள் எத்தனை வந்து கஷ்டத்தை கொடுத்தாலும் வந்து நம்ம தான் காக்கணும் அப்படின்ற ஒரு தமிழ் பண்பாட்டோட சபாஸ் இப்போ வரைக்கும் காப்பாற்றிட்டு இருக்காங்க நடுவர் அவர்களே. அடிச்சாலும் பிடிச்சாலும் அவனுக்காக நான் இருப்பேன்னு சொல்லுகிற பண்பு தமிழ்நாட்டு பெண்களுக்கு மட்டும்தாங்க உண்டு. இது வீட்டில் மட்டும்தான் நடக்குதுன்னு இருந்தோம்னா காட்டில் இதே நிலைமை தான் நடுவர் அவர்களே. ஒரு யானை கூட்டத்தில் ஒரு ஆண் யானை வந்து பார்த்தா பயங்கரமாக ஒரு கூட்டத்தை சேர்த்துட்டு போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது உணவுக்குன்னு ஒரு பஞ்சம் வந்துச்சு அப்படின்னா அந்த பெண் யானை தான் வந்து அந்த உணவுக்கும் சரி தண்ணீருக்கும் சேர்த்து அந்த வழியை கண்டுபிடிச்சி இப்போ வரைக்கும் வந்து அந்த யானைக்கு கூட வழிகாட்டுது நடுவர் அவர்களே. காட்டிலையும் பெண் யானை தான் கஷ்டப்பட்டு இருக்கு நடுவர் அவர்களே. ஆனால் அந்த பெண்ணுக்கு பிறந்த உடனே அந்த ஒரு மகள்கிட்ட சொல்கிறோம், அம்மா அடக்கமாக இருமா அப்படின்னு கட்டுப்படுத்தி வைக்கிறோம். அதே வந்து கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா உடனே மனைவிட்ட எல்லாம் பொறுத்து போமா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அதே தாயாக ஆயிட்டாங்க அப்படின்னா இந்த குடும்பமே உன்னை நம்பிதாமா இருக்குது அப்படின்றோம். இப்படி சாகிற வரைக்கும் இந்த குடும்பத்தில் வந்து எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிறவங்க பெண் மட்டும்தான் நடுவர் அவர்களே. நடுவர் அவர்களே, நீங்கள் தருகின்ற தீர்ப்பு பெண்களுக்கு விடுதலையாகவும் ஆஹா ஆண்களுக்கு நல்ல அறிவுரையாகவும், ஆத்தாடி பெண் இல்லையேல் வீடு உண்டு குடும்பம் இல்லை, அதனால் குடும்பத்தில் சிக்கி தவிப்பவர்கள் பெண்களே என்று தீர்ப்பு எழுதி நடுவர் அவர்கள் வரலாற்றில் இடம் பிடித்து நல்லதொரு முடிவை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அற்புதமா பேசியிருக்கிற அன்பு அண்ணன் டாக்டர் சுந்தரன் அவர்களுக்கு ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்டு கொடுங்க. ஏன்னா கிரிக்கெட்லையும் சரி பட்டிமன்றத்திலையும் சரி ஆளாக இறங்குறது கொஞ்சம் சவால் தான். ஆனால் தன் முதல் பட்டிமன்ற மேடையிலேயே முதல் பேச்சாளராக பேசி அசத்தி இருக்கிற ஆற்றலுக்கு சொந்தக்காரர் டாக்டர் சுந்தரன் அவர். ரொம்ப அருமையாக பேசியிருக்கார். கடைசியாக அவர் கையெடுத்து கும்பிட்டதை வச்சு சொல்கிறேன், 2026 வாய்ப்பு இருக்கு. இல்லை, அவர் அதுக்கு தான் அடி போடுறாரு. பெண்கள் ஓட்டுத்தான் திருப்பூரில் அதிகம்னு நினைக்கிறேன். ரொம்ப அருமையாக பேசியிருக்கார். அதில் போகிற போக்கில் நடுவர் நீங்கள் நல்ல தீர்ப்பு எழுதி வரலாற்றில் இடம் பிடிக்க வேண்டும் எம்புட்டு அக்கறை. ஆனால் அவர் பேசின விஷயங்களை நாம் மறுக்க முடியுமாங்க? சாதாரணமாக செங்கல் வச்சு கட்டிட்டா அதுக்கு வீடுன்னு பேரா? கட்டடம்னு தான் பேர். என்னைக்கு மகராசி உள்ள வராலோ அன்னைக்கு தாங்க அது வீடாவே மாறும். ரொம்ப அழகா சொன்னார்ல, பிள்ளை பிறந்த உடனே மகாலட்சுமி வீட்டுக்கு வந்துட்டான்னு சொல்றோம். திருமணமாகி அடுத்த நிமிஷம் இந்த குடும்பமே உன் கையில தாமான்னு சொல்றோம். இப்போ பெண்களை சுத்தி தாங்க நம்ம வாழ்க்கை சக்கரமே இயங்குது. இப்போ நீங்க சாதாரணமா சொல்லிட முடியுமா? இப்போ சிக்கல்ல சிக்கி சின்ன பின்னம் ஆயிருக்கிறது நாங்க தான்யா அப்படின்னு பெண்கள் அணி சார்பா அப்படி ஓங்கி ஒழிச்சிருக்கிறார். இப்போ உடனே அதுக்கு மறுப்பு சொல்லணும்னா டாக்டர் சுந்தரன் அங்கிள், இட்ஸ் வெரி ராங் அங்கிள் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ஜென்சி கிட்டு தான் வரணும். உடனடியாக மறுத்து பேச அன்பு தம்பி திருப்பூரை சார்ந்த பார்த்திபன் அவர்கள் வாங்க. எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும், பண்ணிய பாவமெல்லாம் பரிதி முன் பணியை போல நன்னியனின் முன் இங்கு நசித்திடல் வேண்டும் அண்ணாய். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய குடும்பத்தில் அதிகம் சிக்கி தவிப்பது ஆண்கள் என்ற காரணத்தினால தன்னுடைய திருமணத்தை தள்ளி தள்ளி போடும் நடுவர் அவர்களுக்கும், எங்க மறுக்கா சொல்லு. குடும்பத்தில் அதிகம் சிக்கி தவிப்பது ஆண்களே என்ற காரணத்தினால தன்னுடைய திருமணத்தை தள்ளி தள்ளி போடும் நடுவர் அவர்களுக்கும் அந்த வேதனையை நான் என் வாயால் எப்படியா சொல்கிறேன்? இந்த 90s கிட்ஸு 90s கிட்ஸுன்னு நாங்கள் பிறந்தோம். எங்களுக்கு முன்னாடி பிறந்தவங்களும் குடும்பம் குட்டியோட குழந்தையோட கும்மாளமாக இருக்காங்க. எங்களுக்கு அப்புறம் பிறந்தவங்க மீசை கூட முளைக்கிறாங்க, ஆனால் கையில் ஆசாசையாக குழந்தைய வச்சுக்கிட்டு அவங்களும் சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் இந்த 90s பிறந்த எங்களுக்கு மட்டும் கல்யாணமும் அமையலை, காதலும் அமையலைங்க.
நான் தாடி வச்சிருக்கேனே, இந்த தம்பி படிச்சுக்கிட்டே இருப்பாரு போல தாடி எடுக்கிறதுக்கு நேரம் இல்லைன்னு நீங்க நினைக்க கூடாது. இந்த தாடிக்கு பின்னாடி ஒரு லேடி கூட அமையலைங்கிறதுனால நான் வாடிப்போய் இருக்கேங்கிற உண்மையை திருப்பூர்ல சொல்லி இது சொல்றதுக்கு காரணமா இருந்த பார்த்திபனுக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டு கொடுத்து வாங்க தம்பி. திருவிழாவில் காணாமல் போன பிள்ளைகளை போல் அமர்ந்திருக்கும் எதிரணியினருக்கும், அந்த திருவிழாவை சீரும் சிறப்புமாக நடத்தி வருகிற எம் அணியினருக்கும், 2026 யாரு என்ற சிந்தனைக்கு மத்தியில் நான் தான் என்று ராஜரீகம் செய்து கொண்டிருக்கிற ராஜ் டிவி நேயர்களுக்கும் திருப்பூர் மக்களுக்கும் என் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துகளும் அன்பு வணக்கமும். 2026 யாருக்கு போட்டி அப்படின்னு இவர் சொன்னோன்னு எனக்கு ஒன்று ஞாபகம் வந்துருச்சு. 2026 ரெண்டே பேருக்கு நடுவில் தான் போட்டி. 2026 நீங்க நினைக்கிறது தான். 2026 ரெண்டே பேருக்கு நடுவில் தான் போட்டி. ஒன்று எனக்கு, இன்னொன்று எங்க ஜோசியக்காரருக்கு. எத்தனை தடவை கொடுத்தாலும் நீ பிறந்ததே வேஸ்ட்டுங்கிறத தவிர வேற எதுவும் சொல்ல மாட்டார். உலகத்தில் இருக்கிற எல்லா பூக்களும் காலையில் பூத்தா மாலையில் வாடிடும். ஆனால் வாசம் இல்லாத வாடாத ஒரே பூ பருத்தி பூ. பருத்தி வெடிச்சா பஞ்சாகுது, பஞ்சு நூலாகுது, நூல் வேட்டி சேலையாகுது. பருத்தி பூ போல மானம் காக்கும் பஞ்சு உள்ளம் படைத்த திருப்பூர் மக்கள் முன்பாக அருமை அருமை அருமை. எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. மாமா போய் மருத்துவர் மாமா போய் சொல்லிட்டு நான் சரியாத்தான் சொல்லியிருக்கேன். டாக்டர் அங்கிள், டாக்டர் அங்கிள் இட்ஸ் வெரி ராங் அங்கிள் அருமையா பேசிட்டு போய் அமர்ந்திருக்கிறாங்க. அதாவது காட்டுல பெண் யானைகளுக்கு தான் பிரச்சனை அதிகம் அப்படின்னு இருக்காங்க. இப்போ வேடர்கள் வந்தா ஆண் யானையைத்தானே நோக்கி ஓடுவாங்க, பெண் யானையை சீண்டுவாங்களா? அப்ப அதிகமா சிக்கி தவிப்பது ஆண் யானைகள் தானே. அது மட்டும் இல்லாம பெண்கள் எல்லாத்தையும் நாங்க வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்கிறோம் அப்படின்னா, வீட்டுக்குள்ளேயே வச்சிருந்தா இன்னைக்கு இத்தனை சாதனையாளர்கள் வந்திருப்பாங்களா பெண்கள்? இப்பெல்லாம் நம்முடைய நாள் துவங்கும் போது அலாரம் வச்சு தானே எந்திரிப்போம். இப்பெல்லாம் அலாரம் வந்துருச்சுன்னா, முன்னாடியெல்லாம் கூரை மேலே நின்று சேவல் கூவுனாதான் நாமள எந்திரிப்போம். கூவுறது என்னமோ சேவல் தான், ஆனால் பேர் போய் சேர்றது கோழி கூவுது அப்படிம்பாங்க. அதுல கூட எங்களை எல்லாம் ஓர வஞ்சனை பண்ணி எழுது. இப்ப எழுதி என்னத்துக்கு? இந்த மாதிரி நாங்கள் பெரிய மனசு பண்ணி எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்றோம் ஐயா. பள்ளி பருவத்தில் மதிப்பெண் அதிகமாக வாங்குறீங்களா, வாங்கிக்கோங்க. அதுல கூட பாரு தம்பி, மதிப்பெண்கள் தான் தம்பி இருக்கு. எங்க மாமா சொன்னா அப்படி என்கிட்ட, மாப்பிள்ள உங்க அத்தை சூரியமத்தில் வர தேவயானி மாதிரிடா அப்படின்னு. அப்படின்னா ஏங்க மாமா படிச்சு கலெக்டர் ஆக்கிட்டாங்களா அப்படின்னு நான் கேட்டேன். அது ஏன்டா கேட்குற, நேற்று வச்ச இட்லி தான் இன்னைக்கு ஊற்று போட்டு உப்மாவை செஞ்சு கொடுக்குறாடா அப்படின்னு சொல்றாங்கடா. சிக்கி தவிப்பது ஆண்கள் தானே ஐயா. எங்களுக்கு நடிக்கவும் வரல, யார் எங்ககிட்ட நடிக்கிறாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கவும் தெரியல ஐயா. நான் ஒன்று கேட்குறேன், பெண்கள் தினம் அன்னைகள் தினம் அப்படின்னா ஒரு ஃபோட்டோ சோசியல் மீடியாவில் ஓட்டா போதும், லைக்ஸ் அள்ளிக்கும், ஷேர்ஸ் பிச்சுக்கும், வியூஸ் எல்லாம் தெரிச்சுக்கும். ஆனால் இதே ஆண்கள் தினத்துக்கோ தந்தையர் தினத்துக்கோ ஒரு ஃபோட்டோவை போட்டால் 6 மாதம் ஆனாலும் பாலைவனத்தில் பருத்தி பால் விற்கிற மாதிரி அப்படியே கிடக்கும். இந்த ஃபுட்பாலில் நம்ம விளையாடும் போது எல்லா கோல் கீப்பர் உட்பட எல்லாரும் நம்மளை எதிர்த்து தான் ஆடுவாங்க. ஒரு பேச்சுக்கு எல்லாரும் விலகிட்டாங்க அப்படின்னா விளையாட்டில் சுவாரஸ்யம் இல்லாமல் போயிடும். நீங்கள் தடுத்துக்கிட்டே இருங்க, நாங்கள் கோல் போட்டுக்கிட்டே இருப்போம். முன்னாடி எல்லாம் இளவட்ட கல்லை தூக்குனாலே பொண்ணு கொடுத்துருவாங்க. இப்பெல்லாம் நீ நல்லா கல்லா கட்டுறியா அப்படின்னு பார்த்துட்டு தான் பொண்ணு கொடுக்குறாங்க. நாம் இந்த செஸ் கேம் விளையாடுவோம்ல, அதில் ஆண்களுக்கு மவுசா, ராஜாவுக்கு மவுசா, ராணிக்கு தாங்க மவுசு. ராணி எல்லா பக்கமும் பூந்து பூந்து போயிடும். ஆனால் ராஜா தத்துக்கோ புத்துக்கோன்னு ஒவ்வொரு ஸ்டெப்பாக நகருவார். கடைசியில் ராணி தப்பிச்சுக்கும், ராஜாவை தான் எல்லாரும் டார்கெட் பண்ணுவாங்க. அதனால தான் சொல்கிறேன், அதிகம் சிக்கி தவிப்பது ஆண்கள் தான். எந்த ஆண் மகனாவது திருமணத்துக்கு அப்புறம் தனக்காக யோசித்து வாழ்ந்திருக்காங்களா? திருமணத்துக்கு அப்புறம் மனைவி வந்ததுக்கப்புறம் மனைவிக்காக என்னை நான் எப்படி மாற்றிக்கொள்வது அப்படின்னு மனைவிக்காக யோசிக்கிறான். இதே பிள்ளைகள் வந்ததுக்கப்புறம் எல்லா பிள்ளைகளுக்கும் அப்பா தானே ஹீரோ, என்னுடைய மகனுக்கு ஹீரோவா என்னை நான் எப்படி திருத்திக் கொள்வது அப்படின்னு பிள்ளைக்காக வாழ ஆரம்பிக்கிறாங்க. அதுபோல எல்லா ஆண் மகன்களும் தனக்காக வாழ்றது கிடையாதுங்க, தன்னுடைய குடும்பத்துக்காக தான் சிக்கி தவித்து கொண்டு இருக்கிறாங்க இந்த சமுதாயத்துக்குள்ள.
நடுவர் அவர்களே, இறுதியாக பார்க்காத பயிரும் கெடும், பாசத்தினால் பிள்ளை கெடும், கேளாத கடனும் கெடும், கேட்கும் போது உறவு கெடும், தேடாத செல்வம் கெடும், திகட்டினால் விருந்து கெடும், ஓதாத கல்வி கெடும், ஒழுக்கமில்லா வாழ்வு கெடும். அந்த வரிசையில் தலைவன் இல்லா குடும்பம் கெடும், பொறுப்பில்லா துணைவியால் உறவே கெடும். இருளை நேசி விடியல் தெரியும், தோல்வியை நேசி வெற்றி தெரியும், உழைப்பை நேசி உயர்வு தெரியும், உன்னை நேசி இந்த உலகமே உனக்கு தெரியும். தானாக தவறை உணராதவரை நாமாக மாற்றிவிட முடியாது. அப்படி மாற்றுவது கற்களிடம் கதைகள் சொல்லுவது போன்றது. ஆகவே குடும்பத்தில் அதிகம் சிக்கி தவிப்பது ஆண்களே என்ற நல்ல தீர்ப்பை ஆண்கள் சங்க தலைவர் நடுவர் அவர்கள் சிறப்பாக சொல்ல வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு 12ஆம் வகுப்பு மாணவர் சமீபத்தில் போர்டு எக்ஸாம் வருதுங்கிற பயங்கூட இல்லாமல் மேடையில் வந்து இவ்வளவு கம்பீரமாக பேசியிருக்காருன்னா அவங்க அப்பா அவ்வளவு ட்ரெயின் பண்ணி அனுப்பிச்சிருக்காரு. என்னால் தான் வீட்டில் பேச முடியலடா, என் சார்பா நீயாவது போய் பேசு அப்படின்னு அனுப்பியிருக்காரு. அப்பா சொல்லி கொடுத்ததை அப்படியே செஞ்சுருக்கேன். தம்பி பேசும்போது சொன்னேன், கல்யாணம் ஆயிட்டா மனைவிக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் குடும்பத்துக்காகவும் நாங்கள் வாழ்கிறோமே, கல்யாணத்தை ஏண்டா ஞாபகப்படுத்தணும்னு ஒரு ஐயா கீழே குனிஞ்சிட்டார். அந்த நாள் தாண்டா என் வாழ்க்கையிலேயே கருப்பு நாள். வாழ்க்கை சக்கரத்தில் சிக்கி சின்னாபின்னம் ஆகிருக்கிறது ஆண்கள் தான் அப்படின்னு பார்த்திபன் இவ்வளவு அழுத்தம் திருத்தமாக பேசியிருக்காருன்னா ஒரு மாணவனுக்கே இவ்வளவு தைரியம் இருந்தா உன்னை திருத்துற, நீ எழுதுகிற பேப்பரை திருத்துற டீச்சர் எங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் அப்படின்னு உற்சாகத்தோடு பேச வருகிறார் அன்பு அக்கா ஆசிரியை மனோரஞ்சிதா மலர் அவர்கள். ஒரு உற்சாகமான கைத்தட்டலோடு வாங்க, நல்ல உரையை இந்த மன்றத்திற்கு தாங்க. இளங்கோவடிகள் ஏந்திய தமிழே, கம்ப நாடான் கண்ட தமிழே, வள்ளுவன் தோள்களில் படுத்த தமிழே, பாரதி தோள்களில் வளர்ந்த தமிழே, நீ வெறும் வாக்கிய கூறுகளில் வார்த்தைகளை கொட்டி வைக்கும் சீக்காளி மொழி அல்ல. அடியம்மா, உன்னை உச்சரிக்கும் பொழுதெல்லாம் உற்சாக மனதுக்குள் கச்சேரி நடத்துதடி என் மனம். என் தாய் தமிழுக்கு என் முதல் வணக்கம். இரண்டு கண்கள், இரண்டு கைகள், இரண்டு கால்கள் இருப்பது போல எனக்கு இரண்டு இதயம் இருந்திருந்தால் இத்தேசத்திற்கே உயிர் தருவேன் என்ற கொடிகாத்த குமரன் வாழ்ந்த இப்புண்ணிய பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என் தமிழ் சொந்தங்களுக்கு என் வணக்கம். வெறும் பொழுதுபோக்குக்காக நிகழ்ச்சிகள் நடத்தி கொண்டிருக்கும் தொலைக்காட்சிகள் மத்தியில் தமிழை வளர்ப்பதற்காகவும் பண்பாட்டை காப்பதற்காகவும் அருமையான தமிழ் சார்ந்த நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கின்ற ராஜ் தொலைக்காட்சிக்கு எனது நன்றிகளும் வாழ்த்துக்களும். பெண்ணை போற்றி மதித்து வணங்கி பெரியாரின் வழித்தோன்றலாக விளங்கும் நம் பட்டிமன்ற நடுவர் சொல்லின் செல்வர் ராகவேந்திர ஐயா அவர்களுக்கு வணக்கம். என்ன பத்தியா பேசுனீங்க? நான் கூட நீங்க வேற யாரையோ பேசுறீங்கன்னு நினைச்சிட்டேன். இங்க குடும்பத்தின் குத்துவிளக்காக தீபாக்கா, மகத்துவம் நிறைந்த மருத்துவராக இங்க இருக்காங்க. இது பார்க்கிறதுக்கு அணியாகவும் அது பார்ப்பதற்கு சனியாகவும் இருக்கிறது. நானும் கேட்குறேன், நாஞ்சில் விஜய் அவர்களே, எப்பயும் லேடிஸ் கெட்டப்ல தானே வருவீங்க, இன்னைக்கு என்ன ஜென்ஸ் கெட்டப்ல வந்திருக்கீங்க? இங்க இருக்கிற அத்தனை பேரும் ஒரிஜினலா? ஓகே ஓகே, இங்க இருக்கிற அத்தனை பேரும் உங்களுடைய லேடிஸ் கெட்டப்புக்கு தான் நினச்சிக்கோங்க. இனிமேல் இப்படிலாம் மாற்றி பேசாதீங்க. அக்ஷயா எப்போ வந்தாலும் கல்யாணத்துக்கு பிறகும் கூட அவங்க அம்மா தான் துணைக்கு வராங்க. ஆனாலும் வாங்குற காசு கணவருக்கு போகுது. கல்லானாலும் கணவர், புல்லானாலும் புருஷன்னு பேசுறீங்களா? இந்த டயத்துல நீங்க ஃபுல்ல பத்தி பேசக்கூடாது. அதுவும் பாருங்க, இன்னும் மீசையே முளைக்கலங்க. என்னமோ பெண்களே எனக்கு பிடிக்காது, கல்யாணமே எனக்கு பிடிக்காது, வாழ்நாள் முழுவதும் நீ பிரம்மச்சாரியா வாகப்போ. காவி வேட்டி ரெடியா இருக்கு, பிச்சு புடுவேன் பிச்சு. தம்பி, வீட்டுல வேலைக்காரியை வச்சிருக்கீங்களா? இல்லக்கா, வேலைக்காரியை வச்சுக்கிட்டா தப்பு இல்ல, வேலை செய்யறதுக்கு வேலைக்காரி வச்சிருக்கீங்களா? ஆமா, வேலை செய்யறதுக்கு ஒரு அம்மா இருக்காங்க. மாசமானா எவ்வளவு கொடுப்பீங்க? மாசமானா நான் ஏன் கொடுக்கணும்? அதுக்கு அரசாங்கம் புது புது திட்டம்லாம் கொடுத்துருக்கு. மாசம் சம்பளம் எவ்வளவு கொடுப்பீங்க?
சம்பளமா சென்னை பக்கம் ஒரு 8000 கொடுக்குறாங்க. வீட்டை கூட்டி பெருக்கி சமையல் செஞ்சு வேலைக்கும் போய் உங்களுக்கு நிகரா சம்பளமும் வாங்கக்கூடிய பெண்களால உங்களுக்கு பிரச்சனையா? இப்படிலாம் பேசுனா நாக்கு அழுகி போகாதா என்ன? அதுவும் பெண்கள்னா அம்மானா பிடிக்குமா, அக்கானா பிடிக்குமா, காதலினா பிடிக்குமா, தோழினா பிடிக்குமா, பக்கத்து வீடு பிடிக்குமா, எதிர்த்த வீடு பிடிக்குமா, வேலைக்காரி கூட பிடிக்குமா, கட்டின மனைவிய பிடிக்காத? இது என்ன சார் லாஜிக்? அக்கா ஒண்ணே விட்டுட்டீங்க, கொழுந்தியா. கொழுந்தியா ஃபேன்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க போலயே. கோயிலுக்கு போனா கணவன்மார்கள்லாம் என்ன வேண்டுவோம்? அடுத்த சென்மத்திலையாவது ஒரு சாப விமோச்சனம் கொடுக்க கூடாதா? ஆனா பெண்கள் என்ன தெரியுமா வேண்டுவாங்க? 7 சென்மத்துக்கும் 7 சென்மத்துக்கும் இவர்தான். எதுக்கு? இவரை மாதிரி ஒரு இழிச்ச வாயனை எந்த ஜென்மத்திலையும் பார்க்க முடியாதுன்னு. காலையில செருப்பு கபோர்ட்ல இருந்து இந்த பிள்ளைங்க ஷூலெல்லாம் எதுவும் போயிடக்கூடாதுன்னு தொடச்சி எடுத்து வெளியே வைப்பேன். பக்கத்திலேயே மாமா செப்பலும் இருக்கும், எடுத்து வைப்பேன். இவர் வேகமா வந்து, அடியே என் செருப்பெல்லாம் தொடாத. ஏங்க, ஆசையா நான் செய்யறேன், இதுல என்ன தப்பு? நீ பேசாம இரு. பக்கத்து வீட்டுக்காரன் என்ன சொல்றான் தெரியுமா? பொண்டாட்டி செருப்பை எடுத்தாதான் வேலைக்கே போறான்னு சொல்றான். இது எப்படி சார்? ஒரு அன்பா செய்யறத கூட பிரச்சனையா பார்த்தா எப்படி இருக்கும்? இப்படி புரிஞ்சுக்கிறது இல்ல. பெண்களை புரிஞ்சுக்கவே முடியலன்னு சொல்றீங்க. வனவாசம் முடிஞ்சு என் கேரக்டரையே புரிஞ்சுக்க முடியல. வனவாசம் முடிஞ்சு சீதை, ராமன், லகுவனனும் வீட்டுக்கு வராங்க. அப்ப சீதை வந்து லகுவனன்ட்ட கேட்குறாங்க, ஏன்பா உன் மனைவி கூட ஊர்மிளாக்கிட்ட பேசுனியா அப்படின்னு. போங்க, நானும் அவள்கிட்ட பேச மாட்டேன். நம்ம வனவாசம் போகும் பொழுது நகையெல்லாம் அள்ளி போட்டுக்கிட்டு தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு நல்லா மேக்கப் பண்ணிக்கிட்டு நின்றுட்டு இருந்தா அவ்வளோ மகிழ்ச்சி அவளுக்கு. நான் போய் அவள்கிட்ட பேசணுமான்னு லகுவனன் சொன்னார். உன்னை சீதை சொல்றா, இல்லப்பா, அவ அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு நின்னா நீ மனம் மாறி இங்கேயே இருந்துருவ, காட்டில் நாங்கள் போய் தனியாக கஷ்டப்படுவோம் அப்படின்றதுக்காக அவ மகிழ்ச்சியா இருப்பது போல நடிச்சா அப்படின்னு சொன்ன. பெண்ணினுடைய மனசு நீங்களாம் சரியா புரிஞ்சுக்கிட்டா பிரச்சனையே இல்லை சார். அப்ப பெண்கள் நடிக்கிறாங்க. எங்களுக்கு பிடிச்சது என்ன? நகைக்கடை, துணிக்கடை. ஆத்தாடி, உங்களுக்கு பிடிக்கிறது என்ன? ஒன்று அடகு கடை, இல்லாட்டி சாராய கடை. நாங்க என்ன எங்களுக்காகவா நகையை நாங்க வாங்கி போட்டுக்கிறோம்? அப்புறம் எதுக்கு? இந்த தொழில போட்டேன் நஷ்டமாச்சு, இந்த தொழில போட்டேன் நஷ்டமாச்சுன்னு தலையில துண்டை போட்டுக்கிட்டு மாச கணக்கா வேலை இல்லாம உட்காந்துடுறீங்க. அப்ப நாங்க போட்டிருக்க நகை தானையா குடும்பத்தையே வழி நடத்துது. ஒரு கணவன் குடிகாரனாக இருந்தாலும் சரி, கடன்காரனாக இருந்தாலும் சரி, ஊதாரித்தனமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ சிக்கல் இருந்தாலும் தன் குடும்பத்தை தன்னம்பிக்கையோடு உயர்த்தி பிடிப்பவள் பெண் இல்லையா? ஒவ்வொரு பிரசவத்தின் போதும் 1000 தேனீக்கள் கொட்டக்கூடிய பிரசவ வேதனையை ஒரு பெண் வந்து அனுபவிக்கிறார். அப்படி இருந்து என் பாட்டிக்கெல்லாம் 11 பிள்ளைகளை பெற்றிருக்கு. எங்களுக்கு இல்லாத வலியும் வேதனையுமா உங்களுக்கு இருக்கு? எதுக்கெடுத்தாலும் இவ திட்டா, இவ வஞ்சிட்டா, பொண்டாட்டி என்றாலே பிரச்சனை பிரச்சனை அப்படின்ற பேசிட்டு எல்லாரும் 6 மணி ஆனா டாஸ்மாக் கடைக்கு போறீங்களே, உங்களுக்கு குடிப்பதற்கு ஒரு காரணமாக பெண்களை மீது கதை சுத்தாதீர்கள், உண்மையை பேசுங்கள். 1000 உறவுகள் இருந்தென்ன லாபம், வேறென நீ இருந்தாள், வீழ்ந்து விடாமல் நான் இருப்பேன்ற அந்த ஒரு கவிதை வரி போதுங்க பெண்ணினுடைய மகத்துவத்தை சொல்வதற்கு. குழந்தையை வயிற்றில் சுமந்து, கணவனை மனதில் சுமந்து, குடும்ப பொறுப்புகளை எல்லாம் தோளில் சுமக்கின்ற பெண்ணால் தான் இந்த குடும்பமும் இந்த சமூகமும் நிலைத்து இருக்கிறது. பெண்கள் சிக்கல் அல்ல, சிக்கலை உருவாக்குவர்கள் ஆண்கள், அந்த சிக்கலை அவிழ்ப்பவர்கள் பெண்கள் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். முதல்ல பேசணும்னா எனக்கே பயமாத்தான் இருந்துச்சு. நீ போட்டு எதிரணியை போட்டு உருட்டி மிரட்டி, அதுவும் இவனுக்கெல்லாம் காவி வெட்டியை தயார் பண்ணி வச்சிருக்காங்க. கல்யாணம் பண்ணுவியா நீ? யாருன்னே தெரியாத ஒரு தம்பியே இந்த மிரட்டுறாங்களே. இப்போ வீட்டுக்காரரை எந்த மிரட்டுவாங்க. அவங்க பேசின விஷயங்கள்ல உண்மை இருக்கா இல்லையான்னு பார்க்க. அதிகமாக குடும்பத்தின் சுமையை தாங்குகிறவள் பெண்ணு பேசியிருக்க. இவ்வளவு தூரம் அவங்க அப்படி அடுக்கி ஒவ்வொன்றையும் சொல்லி ஒரு கதை சொன்னாங்கல்ல. தன் பிள்ளைகளினுடைய வளர்ச்சிக்காக, தன் குடும்பத்தின் வளர்ச்சிக்காக இன்னைக்கு வேலை செய்கிற பெண்களை எல்லாம் நம்ம நினைச்சு பார்க்க வேண்டாமா? 10 பாத்திரம் தேய்த்த பெண்கள்
இன்றைக்கு தன் பிள்ளையை பத்திரப்பதிவு அலுவலராக மாற்றி இருக்கிறாள்னு சொன்னா அது அந்த பெண்ணினுடைய வெற்றி இல்லையா? ரொம்ப அழகா பேசியிருக்கிறாங்க. இவங்க இவ்வளவு பேசின பிறகு இதுக்கு உடனே மறுப்பு சொல்ல, ஒரு பெண்ணுக்கு பதில் சொல்ல இன்னொரு பெண்ணால் தான் முடியும் என்று என் பாசத்திற்குரிய நல்லதங்காய் அட்சயா அவர்களை வாஞ்சையோடு வரவேற்கிறேன். வாங்க. பழைய பண்டங்களும் பாழ்பட்ட எண்ணங்களும் கழிந்து போகியில் புதியதை ஏற்று கதிரவன் ஒளியில் பூரணமாய் பொங்கி ததும்பி பொங்கல் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த வேளையில் எங்கள் முன் அமர்ந்தும் இல்லத்தின் கண் அமர்ந்தும் இந்த பட்டி மண்டபத்தை கண்டு ரசித்து கொண்டிருக்கக்கூடிய ராஜ் தொலைக்காட்சி நேயர்கள் அத்துணை பேருக்கும் என் பொங்கல் தின வாழ்த்துக்களும் வணக்கங்கள். இன்றைய தலைப்பு குடும்பத்தில் அதிகம் சிக்கி தவிப்பது யாரு அப்படின்னு. மேடையிலேயே ஒரு சாட்சியை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். முதல்ல 2 ஆண்கள் பேசினாங்க. எங்கள் மருத்துவர் ஐயா மைக்கே அதிராமல் பேசிட்டு போனார். அடுத்து எங்கள் தம்பி அவருடைய வயசில் அவ்வளவு பக்குவமாக பேசினார். ஒரு பெண் இந்த அம்மா வந்தாங்க. வந்த உடனே சனியா நாக்கு அழுகிருமா, அது மட்டும் இல்லை வேலைக்காரியை வச்சிருக்கீங்களா, மாசமானா என்ன தருவீங்க, இப்படி எப்போதும் சிக்கலை உண்டாக்குவதுதான் பெண்களின் வேலை. அவர்களுக்கு பதில் சொல்ல முடியாமல் சிக்கி தவிப்பது யாரு? நடுவர் போல சிக்கி தவிப்பது தான் ஆண்களின் வேலை. நீங்களாவது என்ன ஞாபகம் வச்சிருக்கீங்களேம்மா. பொதுவா ஒரு கோட் சொல்லுவாங்க, கடவுளை வேண்டினால் ஆண் குழந்தை கொடுப்பார், ஆனால் கடவுளே வேண்டுமென்றால் தான் பெண் குழந்தையை கொடுப்பார் என்று சொல்வார். உண்மைதான். ஆண் குழந்தை வேண்டுமென்றால் கடவுள் ஆண் குழந்தையை கொடுப்பார், பெண் குழந்தை வேண்டுமென்றால் அவரே பிறப்பார். ஏன் ஆண் குழந்தைய அவர் பிறக்கலனா? ஆணா பிறந்து இந்த உலகத்துல வாழ்றது எவ்வளவு கஷ்டம்னு அவருக்கு தெரியும். அதனால கடவுளே நீங்க கூப்பிட்டாலும் வரமாட்டாரு. சார், முதல்ல தலைப்பை தெளிவா புரிஞ்சுக்கணும். இங்க யாரு அதிகம் கஷ்டப்படுகிறாருங்கிறது கேள்வி இல்லை, யார் சிக்கி தவிக்கிறார் என்பதுதான் கேள்வி. 2 ஒண்ணுதானமான்னு உங்களுக்கு தோணுதா? அப்படிதான் தோணும் அவங்க பேசிட்டு போனதை பார்த்தா. 2ம் வேற. கஷ்டம் என்பது ஒரு வலுவான கயிற்றில் இறுக போடப்பட்டிருக்கிற ஒற்றை முடிச்சியை அவிழ்ப்பது போன்றது. சிக்கல் என்பது அழுத்தி இழுத்தாலே அருந்துவிடும் மெல்லிய நூலில் போடப்பட்டிருக்கிற பல முடிச்சுகளை அவிழ்ப்பது போன்றது. கஷ்டத்தை கூட சமாளித்து விடலாம் என் அன்பார்ந்தவர்களே, சிக்கலை சமாளிப்பதும் தீர்ப்பதும் அவ்வளவு எளிது அல்ல. சார், நீங்க டாக்டர் பேசினார். ஆமா, அவர் சொன்னாரு, ஏன் இவருக்கு பெண்கள் மேல இவ்வளவு அக்கறைன்னு நான் யோசிச்சேன். டாக்டர்ல பிரசவ அறைக்கு உள்ள இருக்கிறவர், பெண்கள் படும் வேதனையை பார்க்கிறவர். ரஞ்சிதா மேடமும் சொன்னாங்க பிரசவ வழியில் எப்படின்னு. பிரசவ வார்டுக்கு உள்ளே துடித்து கொண்டிருக்கும் பெண்ணை பார்த்தீர்களே, பிரசவ வார்டுக்கு வெளியே துடித்து கொண்டிருக்கிறதே கணவன் என்கிற ஒரு ஆணின் உயிர், அதை பார்த்தீர்களா? சார், இன்னைக்கு பொங்கல் சார், நல்ல விஷயங்களை தான் பேசணும். ஆனால் ஆண்களுக்காக பேச அவ்வப்போது தான் வாய்ப்பு கிடைக்குது. அதனால நான் அலசி ஆராய்ந்து பேசணும்னு நினைக்கிறேன். சார், ஏதோ அந்த டெலிவரியில் ஒரு சின்ன பிரச்சனை ஆகுதுன்னு வைங்களேன், தாயோ குழந்தையோ 2இல் ஒரு உயிரை தான் காப்பாற்ற முடியும் என்கிற ஒரு சூழல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். தாயிடத்துல போய் கேட்பாங்க. தாய் சொல்லுவா, என் உயிர் போனாலும் பரவாயில்ல, என் குழந்தைய காப்பாத்துங்க. உண்மையை எல்லாரும் கைத்தட்டணும். அது அவளினுடைய பெருந்தன்மை, தியாகம். இதே கேள்வியை கணவரிடம் போய் கேட்பாங்க, உங்கள் மனைவி உங்களுக்கு வேணுமா, குழந்தை வேண்டுமா? சார், என் உயிர் போனால் பரவாயில்லை, என் குழந்தைய காப்பாத்துங்க என்ற பதிலை கூட சொல்லிவிடலாம். ஆனால் கட்டிய மனைவியா, கருவில் இருக்கும் கனவு குழந்தையா என்ற கேள்வி வரும்போது ஒரு கணவன், ஒரு ஆண் சிக்கி தவிக்கிறான் பாருங்க. அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய சூழ்நிலையை நினைச்சு பாருங்க. சார், ஆணும் பெண்ணும் உரிமையில் ஒன்று நம்ம சொல்றோம். ஆம், ஆணும் பெண்ணும் சமம், உரிமையில் தான் ஒன்று, உளவியலில் அல்ல என்பதை நாம் புரிஞ்சுக்கணும். சார், இஎம்ஐ டேட்ல சிக்கி தவிச்சிட்டு இருக்கவன்ட்ட போய் மேரேஜ் டேட் எப்ப சொல்லு, நான் முதல்ல உன்னை எப்ப பார்த்தேன் சொல்லு. அன்னைக்கு அப்படித்தான் ஒருத்தர் 20 வருஷத்துக்கு பிறகு கல்யாண பத்திரிக்கை எடுத்து திருப்பி திருப்பி பார்த்துக்கிட்டு இருந்தாரு. என்னென்ன தேடுறீங்க, என்ன எக்ஸ்பிரி டேட் போட்டிருக்கான்னு பார்த்தேன் தம்பின்னா. சிக்கி சின்ன பின்னமாயிருக்காங்கம்மா. ஆமா, நான் முதல்ல என்ன சாக்லேட் வாங்கி கொடுத்தேன் சொல்லு. அவருக்கு நினைவில்லை சார், பாவம் சார். அவன்
அவனுக்கு அவ்வளவு புத்தி கூர்மை பெண்கள் அளவிற்கு ஆண்களுக்கு இல்லை. சாக்லேட் கவரே நீ மறந்துட்ட, நான் சாக போகிறேன். சரி, என்ன சார் பண்ணுவான் தான் அவனுடைய மனநிலை. அது மட்டும் இல்லாமல் உங்கள் சித்தப்பா வீட்டு கல்யாணத்துக்கு போகும்போது உங்கள் அத்தை என் புடவையை பார்த்து என்ன வார்த்தை சொன்னிச்சு, அப்போ கூட நீ வாயை மூடிட்டு தானே இருந்த அப்படின்னு அந்த அம்மா ஆரம்பிக்கும் பாருங்க. முதல்ல அவருக்கு எந்த சித்தப்பான்னு ஞாபகம் வரணும், அப்புறம் எந்த தேதியில் எங்கே என்ன விசேஷம் நடந்ததுன்னு ஞாபகம் வரணும். இவன் என்ன புடவை கட்டியிருந்தா நம்ம அத்தை நல்லது சொன்னிச்சா கெட்டது சொன்னிச்சான்னு ஞாபகம் வரணும். இவ்வளவும் அவரை யோசிச்சு பார்க்கறதுக்குள்ள இவ்வளவு பேசுகிற நீ இப்போவும் அமைதியாகவே இருப்பேன்னு இந்த அம்மா ஆரம்பிக்கும். சார், அவனுடைய உணர்வுகளை புரிந்து கொள்வது ஆண்கள் பாவம் சார். சார், நாட்டில் எல்லையில் நின்று AK-47 பிடிச்சிக்கிட்டு எதிரி நாட்டை போராடும் போது இருக்கிற தைரியம், அம்மா இன்னைக்கு சுட்ட இட்லி கொஞ்சம் சூடா இல்லைன்னு சொல்றதுக்கு ஆண்களுக்கு வர மாட்டேங்குது சார். ஏன் அடி விழும்னு பயம் இல்லை, அடி விழுந்தா கூட பரவாயில்ல, பேசுனா பேச்சு நடுவர் அவர்களே தாங்க முடியலங்க. சார், நீங்கள் ஒன்றை யோசிச்சு பார்க்கணும். இந்த ஐயா அவர்கள் நிறைய பாட்டெல்லாம் பாடினார். அதே இளையராஜா ஒரு பாட்டு போட்டார். ஆறு அது ஆழமில்லை, அது சேரும் கடல் ஆழமில்லை, ஆழமெது ஐயா, அது பொம்பளை மனசுதாயா. அந்த மனசுக்குள் புகுந்து ஆழ்ந்து அவளினுடைய எண்ண சிற்பிகளை கண்டெடுப்பதற்குள் முத்து குளிப்பவன் போல மூச்சிரைத்து போகிறார்கள் பல ஆண்கள் என்பதுதானே நாம் அன்றாடம் பார்த்து கொண்டிருக்கோம். அந்த ஆழத்துல என்ன இருக்குன்னு இது வரைக்கும் கண்டுபிடிச்சவன் எவனுமே இல்லை. அதுவும் மனைவி கொடுக்குற சவுண்டை வச்சே அவன் எந்த மோட்ல இருக்கான்னு நாம கண்டுபிடிச்சுக்கிறணும். அப்படின்னா கொஞ்சம் சாந்தமாக தான் இருக்கா. அப்படின்னா நாம் எச்சரிக்கையாக இருக்குன்னு அர்த்தம். ஓஹோ அப்படின்னா நாம் காலில் விழுகிறதுக்கு நேரம் வந்துருச்சுன்னு அர்த்தம். நடுவர் கொஞ்சம் புத்திசாலியா இருக்காரு. ஆமாம்மா, இப்பயே நான் டியூஷனுக்கு போகிறேன், நல்ல கணவனாக நடந்து கொள்வது எப்படி அப்படின்னு தீபா காட்டத்தேன். சரி, நான் ஒன்று சொல்லட்டுமா? பொதுவாக ஒரு குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும் தான், அது பெண்ணின் கையில் தான் இருக்கிறதுன்னு நம்ம சொல்கிறோம். ஒரு குடும்பம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றால் அது பெண்ணின் கையில் இருக்கிறது. ஒரு குடும்பம் உடைப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் அது ஆண்களின் கையில் தான் இருக்கிறது. சபாஸ் சபாஸ். பெண்களுக்குள்ளதாங்க குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் சண்டை, மாமியார் மருமக சண்டை, நாத்தனார் அண்ணி சண்டை, ஓரகத்தி சண்டை, எத்தனை சண்டை. இதுக்கு நடுவில் யாரையும் விட்டு கொடுக்க முடியாமல் ஒரே ஒரு மன்னிப்பில் அவன் எல்லா வாழ்க்கையையும் கடந்து செல்கிறானே. எவ்வளோ பேர் கை தட்டுறாங்க பாரு, அனுபவம். சரி, ஆண்களுக்குள்ள சில நேரம் குடும்பத்தில் சண்டை வருது, பங்காளி சண்டைன்னு சொல்லுவோம். ஆனால் அந்த பங்காளி சண்டையையும் நான் ஒரு உண்மையை சொல்கிறேன். ஒரு பெண்ணாக இருந்து ஒரு பெண் நினைத்தால் எப்படிப்பட்ட சண்டையை வேண்டுமானாலும் சரி செய்ய முடியும். இரு ஆண்களுக்கு இடையில் இருக்கிற சண்டையை ஒரு பெண்ணால் சரி செய்ய முடியும். ஆனால் இரு பெண்களுக்கு உள் இருக்கிற சண்டையை ஒரு ஆணால் சரி செய்யவே முடியாது. ஏன் தெரியுமா? பெண்களுக்கு வைராகியம் எவ்வளவு அதிகமோ அதே அளவு பிடிவாதமும் அதிகம் என்பதுதான் உண்மை. சார், ஒருவனை இந்த உலகம் புரிந்து கொள்ளவில்லை என்றால் அதுல பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் ஒருவனை அவனை சார்ந்திருக்கிற குடும்பமே புரிந்து கொள்ளவில்லை என்றால் அந்த வாழ்க்கை நரகமானது. அப்படிப்பட்ட நரகமான வாழ்க்கையை தான் இன்றைக்கு நம்மில் பல ஆண்கள் சிரித்த முகத்தோடு கூடிய ஒரு முகமூடியை அணிந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாமும் இப்படி சொல்லுவார் நா. முத்துக்குமார் அவர்கள், அழுது கொண்டிருக்கும் அம்மாக்களின் முகத்தை போல அவ்வளவு எளிதாய் பிள்ளைகளுக்கு கிடைத்து விடுவதில்லை அழுது கொண்டிருக்கும் அப்பாவின் முகம் என்று சொல்லி, அழுவதற்கு கூட உரிமையும் வெளிப்படை தன்மையும் இல்லாத இந்த சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த ஆணின் கண்ணீர் கூட உயர்வானது. அந்த கண்ணீர் ஒரு பெண்ணுக்காக சிந்தப்படும் எனில் அது மேலும் உயர்வானது என்று சொல்லி, என்றைக்கும் குடும்பத்தில் சிக்கலை உருவாக்குபவர்கள் பெண்களாக இருக்கிறார்கள். அந்த சிக்கலுக்குள் சிக்கி தவிப்பவர்கள் ஆண்களாகத்தான் இருக்கிறார்கள். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். உங்க ஆண்கள் சார்பா நின்று வாதாடி இருக்காங்க. ஒரு நீதிமன்றத்தில் அடுத்தடுத்து எடுத்து வைக்கிற மாதிரி அவங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு செய்தியும் ஆமா சரிதானே சரிதானே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் நீங்கள் தவறான இடத்துல பேசிட்டீங்கம்மா, நீங்கள் ஒரு வழக்கறிஞர் தான், ஆனால் அடுத்து வரப்போகிறது ஒரு நீதிபதி. இந்த குடும்பத்தை அப்படி கட்டுக்கோப்பாக நடத்துகிற அந்த அற்புதமான பணியை செய்கிற ஒரு பெண்ணாக, ஒரு இல்லத்து அரசியாக நான் சொல்கிறேன் தம்பி, சிக்கி சின்ன பின்னமானது பெண்கள் தான்.
அப்படின்னு பேச வருகிறார் அன்பு அக்கா தீபா அவர்கள். ஒரு உற்சாகமான கைத்தட்டலோடு வாங்க. சபைக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு புரியல. தலைப்புல இவங்க தான் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை சொல்லுங்க. ஏம்மா நீ அணி மாறி உட்கார்ந்துருக்கிறியா என்னன்னு எனக்கு தெரியல. அவள் அறியாம சில நேரம் ஏன்னா இது எலெக்ஷன் நேரம், அணி மாறுறதெல்லாம் சகஜம்தான். நடுவர் அவர்களே, அணி மாறலாம், வாக்கு மாறக்கூடாது. நான் தெரியாம கேட்குறேம்மா, பேசுறதுக்கு டாபிக் இல்லாம அந்த பக்கம் உட்காந்தியா இல்லை அந்த பக்கத்துல பேசணுங்கிறதுக்காகவே உட்காந்தியா? ஆனா வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி பேசணும் பாரு பேச்சு. இங்க இருக்கிற எல்லாரும் கொஞ்ச நேரத்துல அப்படி பெண்களே ஒரு நிமிஷம் மதிமயங்கிட்டாங்க. அப்ப ஆண்கள் தான் வாழ்க்கையை நல்லபடியா நடத்துறாங்களா? நம்மலாம் வந்து அப்படி கிடையாதா? எக்கா கையை மட்டும் தட்டிடாதீங்க. எதுக்கு நீ வக்கீலுக்கு படிச்சிருக்கன்னாங்க. கங்கா சந்திரமுகியா மாறினதை பாத்தீங்களா? பார்த்தேன். அப்புறம் ஒரு எலி குஞ்சு திருவிழாவில் காணாம போயிட்டு குழந்தை எங்கேயாவது கிடைக்குமான்னு அம்மா தேடிக்கிட்டு இருந்தாங்க. எப்பா உங்க அம்மா ரொம்ப நேரமா உன்னை கூவி கூவி தேடிக்கிட்டு இருக்காங்க. வளையப்பா இல்லை என்னல பேசுறிய? காட்டுல பார்த்தீங்கன்னா யானை இருக்குமா, அந்த யானை வந்து போராடுதான். யாருக்கு காது குத்துற? நல்லா கேட்டுக்கங்க. இந்த பெண் மயிலை மயக்கிறதுக்காக ஆண் மயில் இருக்கு பாருங்க, அப்படியே தோகையை விரிச்சு விரிச்சு காட்டும். இந்த சிங்கத்தை மயக்கிறதுக்காக அந்த ஆண் சிங்கம் பிடரிய தூக்கி தூக்கி காட்டும். ஆனால் குட்டி போட்டதுக்கப்புறம் அந்த குட்டிக்கு உணவை பெண் சிங்கம் தான் வேட்டையாடி கொண்டு வந்து கொடுக்கும். அருமை அருமை. எதுக்கு? ஆண் சிங்கத்துக்கு சேர்த்து. ஆமா, அப்ப அது ஆண் சிங்கம் இல்ல, அசிங்கம். சிரிக்காங்க. அனுபவம். அவங்க வீட்டில் எல்லா வேலையும் அவங்க தான் செஞ்சிருப்பாங்க போல இருக்கு. ஆனால் இந்த பாட்டிமார்கள்லாம் இருக்காங்கல்ல, நடுவர் அவர்களே, குழந்தை 10 குழந்தை பெற்றிருப்பாங்க. கேளுங்க, எல்லாம் சாமி கொடுத்துச்சு. ஆத்தாடி, எல்லாம் சாமியா கொடுத்துச்சு. இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற ஆசாமி கொடுத்தது. பாத்தீங்கன்னா நீங்க அந்த காலத்துல எல்லாம் மனைவி புருஷன் பேரை சொல்ல மாட்டாங்க. ஆமா, நான்லாம் எங்க வீட்டுக்கார் பேரையே சொல்லவே மாட்டோம். நாங்கள் பேர் மட்டும் சொல்ல மாட்டோம். எங்கள் வீட்டுக்கார் ஒரு கோடு போட்டாருன்னா அதை தாண்டி கூட போக மாட்டேன். ஆத்தாடி, எதுக்கு தாண்டி போனோம்? இப்போ அழிச்சிட்டு என் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பேன். எந்த காலத்தில் இருக்கிறீங்க நடுவர் அவர்களே? என்ன பேச்சு? அந்த அவங்களாம் உட்காந்துருக்காரு நாஞ்சில் விஜய் பச்சை பொய் பேசுவான், மூட்டை மூட்டையாக அவுத்து விடுவான். இங்கே பாரு, உன்னைய வந்து நீ பேசுறதுக்கு அப்புறம் என்னை இறக்கி விட்டுருக்கணும். சிரிக்காத. என் தங்கச்சி உன்னை கல்யாணம் முடிச்சதா எவ்வளோ மணி போனால் போயிட்டு போகுதுடா, ஃப்ளைட்டு போனால் போயிட்டு போகுது, அடுத்த ஃப்ளைட் போட்டு போவேன். என் பெண்களுக்காக குரல் கொடுக்கும்போது ஃப்ளைட்டு இல்லை. உனக்கெல்லாம் கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒருத்தி கழுத்தை நீட்டினால அவளை போய் திட்டுறதுக்கு உனக்கு எப்படா மனசு வந்துச்சு? இந்த இப்போல்லாம் கல்யாணம் முடிக்கணும்னு ஒரு முடிவு ஆயிட்டுன்னு வச்சுக்கேன், எல்லா உணவுலையும் என்ன செய்கிறானோ தெரியுமா? ஒரு செல்லு போனை வாங்கி கொடுத்துருவான். ஆத்தாடி, சாப்பிட்டியா, தூங்கிட்டியா, என்ன சாப்பிட்றியா, 7 மணி ஆகுது சாப்பிட்றியா? அப்போ உங்கள் அம்மா எப்படி இருக்காங்க? அம்மா நல்லா இருக்காங்க. ஒரு 6 மாதம் பாட்டுமே 7 மணிக்கு தூங்கிட்டியா? உங்கள் வீட்டில் கஞ்சி கூட குடிக்கிறதுக்கு வழி இல்லாத 7 மணிக்கே சோறு கேட்குதா? எதுக்கு இந்த மாற்றம்? நடுவர் அவர்களே, இன்னொரு வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றினால பிரசவ வார்டு முன்னாடி நின்றுக்கிட்டு ஐயோ ஆண்கள் படுகிற வேதனை இருக்கிறது. குழந்தை பிறந்துச்சா பிறக்கலையால அவளுக்கு வந்த வழியை விட இவனுக்கு வலி அதிகமாச்சா? அப்பயே அடுத்த வருஷத்துல அடுத்த டிக்கெட்டுக்கு ரெடி பண்றீங்க. எனக்கு தெரியும். இந்த தியாக மனப்பான்மை எவ்வளையாவது ஆம்பளை பையில பார்த்து சொல்லிங்க. இதுல எத்தனை பேர் கமெண்ட்ஸ்ல என்ன திட்ட போறானுங்களுக்கு. அப்புறம் இன்னொன்னு, ஆறுமது ஆழம் இல்லை, அது சேரும் கடல் ஆழம் இல்லை. ஆழம் எது ஐயா? அந்த பொம்பளை மனசு தான் ஆழம். அதை கண்டுபிடிக்க முடியாது. கணவனால் எத்தனை பெண்கள் கொடுமைப்படுத்தப்படுறாங்க. ஆனா அப்பா வருத்தப்படுவாரேன்னு மறைச்சிக்கிட்டு வெளியில சிரிச்சிட்டு நடிப்பா பாருங்க, அந்த ஆழத்தை உங்களால கண்டுபிடிக்க முடியுமா? அருமை அருமை அருமை. சும்மா ஏதோ மைக்கு கிடைச்சிட்டுன்னு பேசக்கூடாது, உண்மையை பேசணும். அடுவர்களை என்னைய வந்து பொண்ணு பார்க்க வந்துட்டேன். ஆத்தாடி, நானும் என் வீட்டுக்காருக்கு ஸ்வீட்டு பழம் எல்லாம் கொண்டு போய் கொடுத்தேன். திடீர்னு பார்த்தா என் வீட்டுக்காரும் வாந்தி அடிச்சிட்டார்.
என்னடா நம்ம தானே வாந்தி எடுக்க சம்மதம் இல்லாமல் அவர் வாந்தி எடுக்கிறாரு அப்படின்னு எல்லாச்சுன்னு பார்த்தா என்ன மக்கு ஏதாவது இருக்குன்னு பார்த்தா ஃபுல்லாக தண்ணி. எப்போ என்னை பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு எங்கள் அப்பா ஒரு ஆம்பளை தானே, ஆம்பளை மனசு ஆம்பளைக்கு தானே தெரியும். எப்படி எல்லாம் பெண்கள் எங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிற நடுவர்களே, அதாவது எல்லையில துப்பாக்கியை வச்சு இவங்க நாட்டை காப்பாற்றலாம், வீட்டில் மௌனம் என்ற ஒரு பெரிய ஆயுதத்தை வச்சு இன்னைக்கும் பெண்கள் குடும்பத்தை நடத்திக்கிட்டு தான் இருக்கு. சபாஸ் சபாஸ். எவ்வளவு விஷயங்கள் குழந்தை வளர்க்குறதுல சாதாரண விஷயம் கூட. கொஞ்ச நேரம் பிள்ளைய தூக்கிட்டு இருக்க சொல்லுங்க. நீங்க கூட்டத்தில் பாருங்களேன், யாராவது குழந்தைய நாங்கள் மடியில் வச்சிருக்கிறோம், ஆம்பளைன்னு கையை தூக்குங்க, அந்த மாதிரி அந்த அக்கா தான் அவங்க படுங்க அந்த பிள்ளைக்கு போ. நாங்கள் கட்டி இருக்கிறது 10,000 ரூபா பட்டு சேலையாக இருந்தால் கூட குழந்தையோட மூக்கு செலியை அப்படி அந்த 10,000 ரூபா முந்தானையில் தானங்க பிடிப்போம். பிள்ளையா புருஷனா பட்டு சேலையானாலும் பட்டு சேலை வேணும்னா சொல்லுவோம். ஆனால் நம்மளாவது பட்டு சேலைக்கு ஆசைப்படுவோமா? இவங்களாம் பட்டு சேலை கட்டி இருக்கிறவங்களுக்கே ஆசைப்படுவோம். நடுவர்களே நல்லா தெரிஞ்சுக்கங்க, அதாவது சேவல் கூவுதான், கோழி பேர் வாங்கிட்டு போயிடுச்சான். யாருப்பா நீயா? நீயா? நீ பாத்தியா? நீ பாத்தியா? இந்த கூண்டுக்குள்ள இருக்கும்போது இந்த சேவல் சுங்குன்னு சோம்பி போய் கிடக்கும், இந்த கோழி சும்மா இல்லாமல் டொக்கு டொக்குன்னு கொத்தும். அதுக்கப்புறம் தான் ஆகா விடிச்சிச்சான்னு சேவலே கூவும். இப்படித்தான் பல பெண்கள் குடும்ப வாழ்க்கையில் ஆண்கள் சொங்கி கிடக்கும் போதெல்லாம் பெண்கள் டொக்கு டொக்குன்னு கொத்துவாங்க. எங்களுடைய வார்த்தைகள் கடினமாக இருக்கலாம், ஆனால் அந்த கடினத்திற்கு பின்னால் இருப்பது எங்கள் சுயநலம் அல்ல, உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணுங்கிற எண்ணம். நான் ரொம்ப கொடுமையான விஷயம் சொல்றேன். ஏன் தெரியுமா பெண்கள் பரிதாபத்துக்குரியவங்க? இவ்வளவு நேரம் நகைச்சுவையா நம்ம பேசினாலும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடிலாம் ஒரு பாடல் ரொம்ப எல்லாருமே கேட்டிருப்பாங்க இங்க உள்ளவங்களாம். ஆனா பெண்ணா பிறந்ததிங்க அதுதான் இங்க முதல் பேச்சு. அட ஆனா பிறந்தா சிரிப்பு என்ன, அது பொண்ணா பிறந்தா வெறுப்பு என்ன. இந்த பாட்டு என் வயதுல உள்ளவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும், ஏன்னா எங்க எல்லாத்தையும் கள்ளிப்பால் வச்சு கொன்னாங்க. அப்போ அந்த பெண் பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டிய அரசாங்கமே இந்த பாடலாம் போட வேண்டியதாயிடுச்சு. இப்படிப்பட்ட ஒரு பரிதாபத்திலிருந்து இன்னைக்கு படிப்பு என்ற ஒரு பெரிய ஆயுதத்தை வச்சு நாங்களாம் மேலே ஏறி வந்து கொண்டிருக்கோம். ஒன்றே, நான் எத்தனை நகைச்சுவை சொன்னாலும் இடையில டிவியில் ஒரு நிகழ்ச்சி வந்தது. வயது முதிர்ந்தவர்கள்லாம் சொன்னாங்க, என் பொண்டாட்டி உசுரோடு இருக்கும்போது எனக்கு என் பொண்டாட்டியோட அருமை தெரில, இப்போ என் பொண்டாட்டி இல்லாத போது தான் பொண்டாட்டி யாருன்னே எனக்கு தெரியுதுன்னு சொல்லி அழுதார்களே, அதை பார்த்தவர்களுக்கு தெரியும். தயவு செஞ்சு அவன் பார்க்கறான் இவன் பார்க்கறான், பொண்டாட்டி காலில் உழுங்கங்க, தப்பே இல்லை. பொண்டாட்டி காலில் உழுந்தவன் என்ன டாக்டர் சிரிக்கிறீங்க, நான் தினமும் வீட்டில் அதை தானே செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்றீங்களா? பொண்டாட்டி காலில் விழுகிறவே என்னைக்குமே அழிஞ்சு போனதா வரலாறே கிடையாது. பொண்டாட்டி காலை பிடித்தவன் சபையில் எல்லாரும் முன்னாடியும் மாலையும் மரியாதையும் வாங்கக்கூடியவனாக உயர்வான். அதனால பொண்டாட்டிங்கிறது தெய்வங்க, அந்த தெய்வத்தை தினமும் வணங்குங்க என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி நல்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அழகா பேசி அந்த அணியினுடைய நிறைவு உரையை அவங்க கொடுத்துருக்காங்க. பொண்டாட்டிங்க காலில் விழுந்தா என்னையா தப்பு, அதெல்லாம் விழ முடியாது, விழுந்தா என்னையா தப்பு, விழுறதே தப்புதான் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா அப்படி ஒரு ஆரவாரமா பேசியிருக்காங்க. பெண்களை நீங்க மதிக்க கத்துக்கிட்டீங்கன்னா, பெண்களை நீங்க கொண்டாட தொடங்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில என்றென்றைக்கும் வெற்றி தான் அப்படின்னு அந்த அணி சார்ந்து அவங்க நல்ல நிறைவு உரையை அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஒரு உற்சாகமான கைத்தட்டு அன்பு அக்கா தீபா அவர்களுக்கு. இப்போ அவங்க பேசும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க, பெண்களுக்கு இன்னைக்கு கள்ளிப்பால் ஊற்றி கொன்ன காலம் மாறி இன்னைக்கு நல்ல நல்ல கல்வியால் இன்றைக்கு பெண்கள் உயர்ந்திருக்கிறாங்கன்னா, இப்போ நாங்கள் எவ்வளவு கடினப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இப்போ உண்மையிலேயே சிக்கி தவிச்சது நாங்கள் தான் அப்படின்னு நடுவர் தீர்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு பேசியிருக்கிறாங்க. இவ்வளவு இவங்க பேசின பிறகு இதுக்கு உடனே மறுப்பு சொல்ல சிரிச்சா போச்சு நாயகன் அன்பு அண்ணன் நாஞ்சில் விஜயன் வருகிறார். பெற்ற தாயினையும் தமிழ் அன்னையையும் எல்லாம் வல்ல இறைவனையும் வணங்கி எண்ணணி பேச்சாளர்கள் எதிரணி பேச்சாளர்கள் நல்ல தமிழ் பட்டிமண்டபத்தை உலகமெங்கும் கொடுத்து கொண்டிருக்கும் நடுவர் அவர்களையும் வணங்கி, மேலும் திருப்பூர் மக்களுக்கும் ராஜ் டிவி நேயர்களுக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்களை கூறி என்னுடைய உரையை தொடங்குகின்றேன். நல்ல தலைப்பு. குடும்பத்தில் சிக்கி தவிப்பவங்க பரிதாபத்துக்குரியவர்கள் ஆண்களா பெண்களா
இந்த தீபான்னு ஒரு அக்கா வந்து பேசிச்சு. ஆமா, உண்மையிலேயே அவங்க ஹஸ்பண்டுக்காக 2 நிமிஷம் எல்லாரும் ஒரு மௌன அஞ்சலி கொடுத்துங்க. ஏன்னா இந்த அம்மா இங்கேயே இந்த பேச்சு பேசுதுன்னா வீட்டுல என்ன பேச்சு பேசும். அந்த மனுஷனுடைய நிலைமையை நினைச்சு பாருங்க. இப்ப தெரியுதா யாரு கஷ்டப்படுறாங்கன்னு? ஆண்கள் தான். அதுலயும் டாக்டர் ஐயா, வணக்கம் ஐயா, அப்படியே மங்களகரமா எனக்கு பொண்ணு கொடுத்த மாமனார் மாதிரியே இருக்காரு. ஏன்னா கல்யாணம் பண்ணும்போது அவர் தான் சிரிச்சிட்டு இருந்தாரு. நான் கூட ஏதோ பாசத்துல சிரிக்கிறான்னு நினைச்சேன், நக்கல்ல சிரிச்சிருக்காரு. இவ்வளவு நாள் என் பொண்ணை வச்சு நான் பட்ட கஷ்டம் இதுக்கப்புறம் நீ பட்டுக்கிடான்னு அப்படியே இருக்கு. அன்னைக்கு அப்புறம் நாஞ்சில் விஜயன் அவங்க மாமனாருக்கு ஃபோன் அடிச்சிருக்காரு. மாமா, ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு மாமா, உங்க பொண்ணை லேசா தட்டிட்டேன் அப்படின்னு இருக்காரு. அதுக்கு அவர் கேட்டிருக்காரு, அதெல்லாம் இருக்கட்டும் மாப்பிள்ள, நீ எந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்குன்னு கேட்டிருக்காரு. எவ்வளவு கஷ்டம். அதுலயே ஒரு டாக்டர்னால கடவுள்கிட்ட கேட்கிறாரு, கடவுள் பாத்தீங்களா பெண்களை வந்து இடது பக்கம் தான் வைத்திருக்கிறார், ஏன்னா அங்கதான் இதயம் இருக்குது. கொஞ்சம் கூட இதயமே இல்லாம பேசுறீங்களா டாக்டர்? ஒரு உடலுக்கு எவ்வளவு முக்கியம் இதயம். அந்த இதயம் இருக்கக்கூடிய பகுதியை பெண்களுக்கு கொடுத்துருக்கோம்னா பெண்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். அதை போய் தப்பா பேசலாமா? அடுத்து பாருங்களேன், பெண்களுக்காகலாம் பாட்டு எழுதியிருக்காங்களாம். கண்ணின் மணி கதை கேள் அம்மா. எப்போ இந்த பாட்டெல்லாம் டாக்டர் கத்துக்கிட்டான்னு தெரியல. இதே ஆண்களுக்கும் பாடல்கள் இருக்கு தமிழ் சினிமாவில். கலைமகனை கலங்காதே, தனிமை கண்டு வருந்தாதே, நான் ஊருக்குள்ள சக்கரவர்த்தி ஆனா உள்ளுக்குள்ள மெழுகுவர்த்தி. இப்படி எத்தனையோ ஆண்களுக்கும் பாடல்கள் இருக்கு. அடுத்து இன்னொன்னு சொன்னாரு பாருங்க, எந்த பெண்கள் கையிலாவது ஏடிஎம் கார்டு இருக்கா? எல்லாம் ஆண்கள் கையில தானே ஏடிஎம் கார்டு இருக்கு. உண்மைதான், ஆண்கள் கையில தான் ஏடிஎம் கார்டு இருக்கு. ஆனா அந்த ஏடிஎம் கார்டுடைய பின்ன மாத்தக்கூடிய சக்தி பெண்களுக்கு தான் இருக்கு. 1000 ரூபாய் எங்களால் எடுக்க முடியுமா? 1008 கேள்வி. இந்த 1000 ரூபாய் எதுக்கு கொடுத்த? இந்த 500 ரூபாய் எதுக்கு எடுத்த? இந்த 300 ரூபாய் எதுக்கு எடுத்த? அவன் நெட்வொர்க்காக அவனா எடுத்துட்டு போவான். அதை விட்டு நீ எவளுக்கு அனுப்புன? கேள்வி. உண்மையிலே முந்தானத்து நைட் என் முன்னாடி கேட்டான் மெசேஜ், யாரு இந்த நேரம் எவளுக்கு காசு அனுப்புறேன்? ஒய்ஃபைக்கு பில்லு கட்டினேன். எவ்வளவு பிக்கலு புடுங்கள் இதெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு இங்க வந்துக்கிட்டு. அடுத்து இன்னொன்னு, அடுத்து அக்கா மனோரஞ்சிதம் அக்கா பேர் எப்படிதான் வச்சாங்கன்னு தெரியல. வேலைக்காரியை வச்சுக்கிறீங்களா நீங்க? வீட்டு வேலைக்காரிக்கலாம் நீங்க காசு கொடுக்குறீங்களா? வீட்டு வேலையெல்லாம் செஞ்சா வேலைக்காரிக்கு காசு கொடுக்குறீங்களா? மனைவிக்கு ஏன் காசு கொடுக்க மாட்டேங்கிறீங்க? உண்மைதாம்மா, வீட்டில் ஒரு வேலைக்காரி வச்சுருந்தா அவங்களுக்கு எல்லா வேலையும் செய்ய காசு கொடுப்போம். மனைவிகளுக்கு கொடுப்பதில் உண்மைதான். ஆனால் வேலைக்காரி சரியில்லைன்னா, வேலைக்காரியை பிடிக்கலன்னா மாற்றிட்டு இன்னொரு வேலைக்காரியை வச்சுக்க முடியும். மனைவியை மாற்ற முடியுமா? முடியுமா? அப்படி முடியும்னு சொல்லுங்க. மாசம் மாசம் உங்களுக்கு சம்பளம் பென்ஷனே கொடுக்குறோம். ஆண்கள் ரெடியா? என்ன லைட்டா அசைக்கிறீங்க? ஒய்ஃப் வந்திருக்காங்களா? சும்மா. அடுத்து இன்னும் இதெல்லாம் தாண்டி இதிகாசத்துக்கு போயிட்டாங்க. ராமாயணத்தில் பார்த்தீங்களா, சீதை வந்து அப்படி மகிழ்ச்சியாக இருந்தார், அப்படி இருந்தார். எங்க வந்து கதை விடுறீங்க? ராமாயணத்துல நடந்த கதை எல்லாருக்கும் தெரியும். ராமன் என்ன சொன்னாரு சீதைட்ட? அம்மா இங்கே இரு, நான் வெளியே போயிட்டு வரேன். பேச்சை கேட்டாங்களா? பேச்சை கேட்காதனால கோடை தாண்டி போனாங்க, ராவணை வந்து தூக்கிட்டு போனாரு. அப்ப இதிகாசத்திலிருந்தே தெரியுது, கணவனுடைய பேச்சை பெண்கள் மதிப்பதில்லை. அதனாலதான் அவ்வளவு பெரிய பிரச்சனையும். இது அன்னைக்கு மட்டும் இல்ல, இன்னையில இருந்து வந்துட்டு இருக்கு. அடுத்து இன்னொன்னு, பிரசவ வலியை பத்தி பேசினாங்க. ஆஹா, பெண்களுக்கு பிரசவ வலி. உண்மைதாமா, பிரசவ வலி மிக கடுமையான வலிதான், அதை நான் ஒத்துக்கொள்கிறேன். பெண்களுக்கு பிரசவத்தால் ஏற்படும் தழும்புக்கு இணையான தழும்பு குடும்பத்திற்காக உழைத்து உழைத்து காய்ப்பு காத்திருக்கும் ஆண்களின் கை தழும்பு. சபாஸ். உங்களுக்கு எவ்வளவு வேதனையோ அதே வேதனை எங்களுக்கு இருக்கு. அடுத்து அக்கா, பெண் சிங்கம் பாத்தீங்களா, இதை தேடுகிறது. ஆண் சிங்கம் இருக்குங்க. தலைப்பு என்ன? சிங்கம் கஷ்டப்படுதா கணவன் கஷ்டப்படுதானா தலைப்பு. இதை விட்டுட்டு பெண் சிங்கம் கஷ்டப்படுது, அதை கஷ்டப்படுது. அடுத்து இன்னொன்னு கேட்டாங்க அக்கா, உங்க பொண்டாட்டியை வந்து இப்படி திட்டியடா, நீ எல்லாம் நல்லா இருப்பியான்னு சாபம் விட்டு போனாங்க. ஒன்னும் இல்லை, அக்காவுடைய கணவனுக்கும் எனக்கு ஒரே ஒரு வித்தியாசம். எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, சங்கர் மாமாக்கு வாய்ப்பு கிடைக்கல. இதே மேடையில் சங்கர் மாமா மட்டும் நிப்பாட்டி பேச வச்சு பாருங்களேன், 3.5 மணி நேரம் லிஸ்ட் போய்கிட்டே இருக்கும். மூச்சு திணற திணற பேசுவார். அடுத்து இன்னொன்னு கேட்டாங்க, அதுதான் அது என் அணி பாவம், நல்ல ஒரு பேச்சாளர், உண்மையிலே ரொம்ப அற்புதமான பேசினாங்க இந்த பேச்சாளர். அவங்கள பார்த்து கேட்டாங்க, குழந்தை வலி தான் கஷ்டம் தெரியுத, எதுக்கு ஆண்கள்லாம் அடுத்த குழந்தைக்கு ரெடியாகுறீங்க, ஏன் அப்படியே விட்டு போக வேண்டியதானே? நான் கேட்குற பெண்கள்கிட்ட, அடுத்த குழந்தைக்கு நாங்கள் கேட்டால் மட்டும் ஏன் இப்படிலாம் கேட்குறீங்க? நாங்கள் எங்களுக்காகவா சார் கேட்குறோம்? எங்களுக்காகவா சார் கேட்குறோம்?
நடுவர் அவர்களே, முதல் குழந்தை பெண் குழந்தை பிறந்துச்சா நாங்கள் என்ன தெரியுமா நினைப்போம்? பொம்பளை பிள்ளைய என்னைக்கா ஒரு நாள் கட்டி கொடுத்துருவோம், என் பொண்டாட்டிய கடைசி வரைக்கும் பார்த்துக்க ஆம்பளை பையன் வேணும்னு சொல்லி இன்னொரு குழந்தைக்கு தயாராகும். ரொம்ப தாராள மனசுதான். ஆமா, இதே முதல் குழந்தை ஆண் குழந்தை பிறந்துடுச்சுன்னு வச்சுங்களேன், இந்த காலத்துல ஆம்பளை பசங்க எங்கம்மா பாக்குறான், கடைசி காலத்துல உனக்கு கஞ்சி ஊத்த ஒரு பொம்பளை பிள்ளை வேணுமேங்கிற காரணத்துக்காக ரெண்டாவது குழந்தைக்கு தயார் பண்றோம். இப்படிப்பட்ட ஆண்களை போய் கொஞ்சம் கூட அதாவது இன்னும் கொஞ்சம் அப்படி சென்டிமெண்டா பேச நம்மளாம் ஏமாந்துருவோம். அதாவது ராணுவத்தில் இருக்கும் ஆயுதத்துக்கு ஈக்குவல் வீட்டில் பெண்கள் எடுக்கும் மௌனம் என்கிற ஆயுதம். எல்லா பெண்களுக்கும் சொல்றேன், அப்படி மௌனம் என்கிற ஆயுதத்தை நீங்க வீட்டில் எடுத்தீங்கன்னா வீட்டில் எந்த பிரச்சனையும் இருக்காது. பிரச்சனையே என்னன்னா நீங்க மௌனமா இல்லாதனாலதான். அடுத்து இன்னொன்னு எனக்கு இதுதான் ரொம்ப கஷ்டமான விஷயம். அதாவது எங்க அடி பேசுற ஒரு அழகான ஒரு பாயிண்ட்டுக்கு எதிர்ப்பு கொடுத்தாங்க. அதாவது சேவல் தானே கொக்கரக்கோன்னு கூவுது, எங்கேயாவது கோழி கூவுதானே. அதுக்கு அக்கா சொன்னாங்க, கோழி தான் சேவலை போய் கொத்துமா. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? மனிதனுக்கு மட்டுமல்ல, மிருகங்களிலும் பெண்கள் ஆண்களை கொடுமைப்படுத்துறாங்க, டார்ச்சர் பண்றாங்க, கொத்தி கொத்தி. இதுக்கெல்லாம் என் பொண்டாட்டி என் மாமியாரும் எவ்வளவோ பரவாயில்ல. அடுத்து கடைசியா சொன்னதான் ஏதோ ஒரு கவிதையெல்லாம் அதுவும் நடுவர் தான் சொல்லி கொடுத்தாரு. அதெல்லாம் கத்துக்கிட்டு வந்து ஆகா ஓகோ பாஞ்சாலி அப்படி பண்ணார்கள் இப்படி பண்ணார்கள். அப்பேற்பட்ட அந்த கவிதையை எழுதியது கூட பாரதி என்கின்ற ஒரு ஆண்மகன். சபாஷ் சபாஷ். எத்தனை பாடல்கள் பெண் சுதந்திரத்திற்காக பாரதி என்ற ஆண் கவிஞன் எழுதியிருக்கிறான். இன்னைக்கு உடன்கட்டை ஏறுதல்கிற பழக்கம் நீங்க இருக்கிற அதற்கு காரணம் யாரு? பெரியார் என்கின்ற ஆண்மகன் இல்லையா? பெண்கள் பாதுகாப்பிற்காக பெண்கள் சுதந்திரத்திற்காக எத்தனை ஆண் மகன்கள் போராடி இருக்காங்க. நடுவர்களை ஒரு காலத்துல மாமியார் கொடுமை இருந்துச்சு, யாருக்கு தெரியுமா? பெண்களுக்கு. இப்பெல்லாம் உண்மையிலே இல்லை மேடம், ஆண்களுக்கு தான் மேடம் மாமியார் கொடுமை. ஏன்னா பாதிக்கப்பட்டவன் நான் சொல்றேங்கய்யா, உலகத்துல 2 பேரை நம்ப கூடாது சார். ஒன்னு போலி சாமியார், இன்னொன்னு பொண்ணு கொடுத்த மாமியார். இந்த 2 பேரையும் நம்பவே கூடாது. ஒன்னில நடுவர்களை இப்போ ஒரு பிரச்சனை வைங்களா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்களேன், ஒரு பெண் கம்ப்ளைண்ட் கொடுத்தா உடனே எடுத்துக்குவாங்க சார். இதே ஆண் கொடுத்தா எடுத்துப்பாங்களா? உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது நீ கண்டிப்பா பண்ணியிருப்ப. ஆனா பெண்கள் சொன்னா உடனே ஏற்றுக்கொள்ளக்கூடிய இந்த சமுதாயம் ஆண்களின் பேச்சை எப்பவுமே கேட்கறதில்ல. இதனாலதான் சொல்றோம் ஆண்கள் சிக்கி தவிக்கிறோம். ஒண்ணு இல்ல, நீங்க வெளியெல்லாம் போனா இந்த நடுவர் எவ்வளவு பரிதாபத்துக்குரியவர் தெரியுமா? ஆமாங்க. ஒண்ணு இல்ல, இந்த நிகழ்ச்சியில தீபாக்காவை கமிட் பண்ணிட்டு அவர் படுற பாடு காலையிலிருந்து எனக்கு தான் மேடம் தெரியும். எவ்வளவு பரிதாபத்துக்கு. ஏன்னா ஆண்கள் நிறைய இடங்கள்ல விட்டு கொடுக்கிற தன்மை இருக்கியா, ஆனால் இதே விட்டு கொடுக்கிற தன்மை பெண்களுக்கு எப்பவுமே கிடையாது. கவர்மெண்ட்லேயே பாருங்க, குடும்ப தலைவிக்கு மட்டும் மாசம் 1000 ரூபா சார். அந்த குடும்ப தலைவில என்ன பாவசா செஞ்சோம்? ஏன் எங்களுக்குலாம் ஒரு 1000 ரூபா கொடுத்தா என்ன? ஆனா ஒண்ணு தெரியுமா, பெண்கள்கிட்ட கொடுக்குற காசு திரும்ப கவர்மெண்ட்டுக்கு கிடைக்காது. இதே நீங்க ஆண்கள்கிட்ட கொடுத்து பாருங்களேன், நீங்க காலையில 1000 ரூபா கொடுத்தா நைட்டு 1500 ரூபா சைடு டிஷ்ஷோட சேர்த்து கவர்மெண்ட்ல கொடுப்போம். நிறைவா ஆண்களுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? ஆண்கள் ஒரு வாழ்க்கையில் ஒரு பிரச்சனைனா என்னையா செய்வாங்க? ஒரு மனிதனுக்கு உச்சக்கட்ட பிரச்சனைனா அந்த பிரச்சனை எப்போ தீரும் தெரியுமா? மனது விட்டு யார் அழுகிறாரோ அவருக்கு அந்த பிரச்சனை உடனடியாக தீர்ந்துடும். ஆனால் பெண்களால் அழ முடியும், ஆண்களால் அழ முடியாது. ஆண்கள் அழுதா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நீ ஆம்பளை பிள்ளைப்பா அழவே கூடாது, ஆம்பளை பிள்ளைப்பா அழவே கூடாதுன்னு சொல்லி 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 எங்கள் எல்லா பிரச்சனைகளையும் உள்ளுக்குள்ள அமுக்கி ஒவ்வொரு ஆண்களும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஐயா நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, எங்களுக்குலாம் அவ்வளோ சொத்து இருந்துச்சுப்பா, எங்க தாத்தா எல்லாத்தையும் வித்துட்டாரு, எங்களுக்கு அங்க 10 ஏக்கர் நிலம் இருந்துச்சுப்பா, எங்க அப்பா எல்லாத்தையும் வித்துட்டாரு. உங்களுடைய தாத்தாவிற்காக மட்டுமா வித்தார்? அதில் பாட்டி சாப்பிடவில்லையா? அப்பா அப்பாவிற்காக மட்டும்தான் வித்தார், அதில் அம்மா சாப்பிடவில்லையா? அதில் பங்கு போட்டுக்கொண்டு ஆனா குடும்ப பொருளாதாரம் சீரழிவுக்கு காரணம் ஆண்கள் சொல்லி ஆண்கள் மேல பழிய போடுறீங்க. இதுக்கெல்லாம் மேல எங்கள் ஆண்களுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? உண்மையிலே 8 மாச குழந்தை சார், சமீபத்தில் தான் பிறந்திருக்கு 8 மாச குழந்தை. எனக்கு பிறந்த என் குழந்தையை கொஞ்சுவதற்கு எனக்கு நேரம் இல்லை. இது எனக்கு மட்டுமில்ல, ஒவ்வொரு ஆண் மகனுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனையா. உங்களுக்கு பால் கொடுக்கிறது கடினமா இருக்கலாம், ஆனா அதை விட பிறந்த குழந்தை முகத்தை பார்த்து அதோட கொஞ்சம் விளையாட முடியாம உங்கள் குழந்தைக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் ராத்திரி பகலா ஓடி ஓடி உழைக்கிறோமே, இதுதாங்க ஆண்களுடைய கஷ்டம். ஒவ்வொரு பெண்களை பார்த்தா நீ என்னமா பண்ற கேட்க மாட்டாங்க, ஓகே விட்டுருவாங்க. ஆண்களை பார்த்தா நீ என்ன பண்ற, ஏன் இன்னும் இதையே பண்ணிட்டு இருக்க, உனக்கு அடுத்த கட்ட வளர்ச்சி இல்லையா? இப்போ என்ன பார்த்தா என்னப்பா காமெடி ஷோ பண்ற, அடுத்து அந்த ஷோ பண்ணலையா, இந்த ஷோ பண்ணலையா, எவ்வளவு கேள்விகள். ஏனென்றால் இந்த சமுதாயம் ஆண்கள் மீது ஒரு திணிப்பை திணிக்கிறது. நீ எப்படியாவது வெற்றி பெற்றாக வேண்டும்,
ஆனால் பெண்களுக்கு அந்த பிரச்சனை என்னைக்குமே கிடையாது. கடைசியா அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலைன்னு சொல்லி வள்ளுவன் ஒரு திருக்குறள் எழுதினான். என்ன மீனிங்னா, அகழ்வாரை தாங்கும் நிலம், இந்த நிலம் என்ன பண்ணுமா, தன்னை தோண்ட தோண்ட அத்தனை பேரையும் தாங்கி கொள்ளுமா. அதை அப்படி எழுதக்கூடாது. அகழ்வாரை தாங்கும் ஆண்கள் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை, அதுதான் சரியான திருக்குறளாக இருக்கும். இந்த ஆண்மகன் தன்னுடைய மனைவி கஷ்டம், குடும்ப கஷ்டம், தாய் கஷ்டம், எல்லா கஷ்டத்தையும் தாங்கி இன்னைக்கு வரைக்கும் ஃபாரின்ல எத்தனையோ ஆண்கள் பாருங்கய்யா, ஏன் இங்க உட்கார்ந்து சம்பாதிக்கணும், குடும்பத்தை பார்க்கணும், எங்களுக்கு ஆசை இல்லையா? எதுக்கு? மொழி தெரியாத, நண்பர்கள் இல்லாத ஏதோ ஒரு நாட்டில் போய் சிக்கி தவித்து ஆண்கள் கஷ்டப்படுறாங்க. எதற்காக? ஏன் பொண்டாட்டி நல்லா இருக்கணும், ஏன் பிள்ளை நல்லா இருக்கணும், ஏன் அம்மா நல்லா இருக்கணும் சொல்லிதான் ஒவ்வொரு ஆண்களும் இந்த குடும்பத்திற்காக சிக்கி தவிக்கிறார்கள் என சொல்லி வாய்ப்பளித்த அத்துணை நல் உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை. ரொம்ப அருமையா அவங்க அணி சார்ந்து ஒரு நல்ல நிறைவு உரையை தந்திருக்கார். இப்போ வெறும் நகைச்சுவை மட்டும்தான் பேசுவாருன்னு சொன்னவர் நல்ல சிந்தனையும் தன்னால் விதைக்க முடியும் என்று நிரூபித்திருக்கிறார். ஒரு உற்சாகமான கைத்தட்டு அன்பு அண்ணன் நாஞ்சில் விஜயன் அவர்களுக்கு. ராஜ் தொலைக்காட்சியின் இந்த பொங்கல் திருநாள் சிறப்பு பட்டிமன்றத்தின் தலைப்பென்ன? குடும்பத்தில் அதிகம் சிக்கி தவிப்பவர்கள் ஆண்களா பெண்களான்னு தலைப்புங்க. புதுசா திருமணமாயி புது வரவா மனைவி வீட்டுக்கு வருவா. முதல் மாசம் சம்பளத்தை வாங்கிட்டு வந்து இவ்வளவு நாளா கொடுத்த அம்மா கையில கொடுக்கறதா, இல்ல நமக்குன்னு புதுசா ஒரு பொண்டாட்டி வந்துட்டாலே அவ கையில கொடுக்கறதா? அங்கிருந்து பிரச்சனை தொடங்குதுங்க ஆண்களுக்கு. திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அம்மா பிள்ளை, சமத்தான பிள்ளை. ஆனா திருமணமாயி மனைவி சொன்ன ஏதாவது ஒன்றை செஞ்சுட்டா போதும், அம்மாவே பட்டம் கொடுப்பா, பொண்டாட்டி தாசன். எங்க இத்தனை நாளா பார்த்து பார்த்து வளர்த்த அம்மாவே தான் மகனை எடுத்தறிஞ்சு பேசுறதுக்கு காரணமா பொண்டாட்டி தாசன்னு ஒரு பட்டம் கொடுக்குறா. ஆண்களின் சிரமம் திருமணமான போதே தொடங்கப்படுதுங்க. நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, மாமியார் மருமக சண்டை அன்னைக்கு இல்லைங்க, இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. இல்லைன்னு சொல்றவங்க வீட்டுக்கு வந்து 1 மணி நேரம் உட்கார்ந்துருந்தா உண்மையை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ மாமியார் மருமக சண்டை இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. ஆனால் இன்றைக்கெல்லாம் அங்கே கல்யாணமான உடனேயே தனியாக ஒரு வீடு பார்த்து நீங்கள் 2 பேரும் அங்கே போய் இருந்துக்கிறங்க, நாங்கள் எங்களை பார்த்துக்கிறோம்னு சொல்லுகிற பெருந்தன்மை இன்னைக்கு மாமனார் மாமியாருக்கு இருக்குது. ஆனால் அங்கே இருந்தாலும் கூட மாமியார் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ராத்திரி 8 மணிக்கு பிள்ளைக்கு ஃபோன் பண்ணுவாங்க. டே தம்பி சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்ட? இது புள்ள மேலே இருக்கிற அக்கறை இல்லைங்க, புதுசாக வீட்டுக்கு வந்த மருமக சமைச்சிருக்காளா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக. எங்க இவ்வளவு பிரச்சனை வீட்டில் நடக்குதுங்க. ஆனால் ஒரு ஆண் எங்க தெரியுமா அங்கே சிக்கி தவிக்கிறான்? அம்மா மனைவியை பற்றி கூட 4 வார்த்தை சொல்லிடும். மனைவி சொன்னதை அம்மா கிட்டையும் அம்மா சொன்னதை மனைவி கிட்டையும் சொன்னான்னு வைங்களேன், வீட்டில் பண்டிகை தான். ஆனால் அதை சொல்லாமல் தான் மனசுக்குள்ளேயே போட்டு மருகிக்கிட்டு அம்மாவுக்கு ஏற்ற மாதிரி அங்கே, மனைவிக்கு ஏற்ற மாதிரி இங்கன்னு 2 பக்கமும் அடி வாங்குகிற மத்தளம் மாதிரி வீட்டில் அடிபடுறத ஆண்களா தனங்க இருக்கிறாங்க. இந்த மாமியார் மருமக சண்டை இன்னைக்கு நேத்து இல்லைங்க, காலங்காலமா இருக்கு. ஆனா இதுல உரல்ல அடிபடுற உலக்க மாதிரி அடிபட்டு சிக்கி சின்ன பின்னமாயி தவிக்கிறது ஆண்கள் தாங்க. இங்க பெண்கள்லாம் சொல்றீங்க தனி கொடுத்தனம் போகணும்னு சொல்றோம், நீ கேட்கவே மாட்டேங்கிற. உங்க அம்மாவே முக்கியமா, உன் தங்கச்சி தான் முக்கியமா, தனி கொடுத்தம் போகணும்னு கூப்பிட்றேன்ல, ஏன் வர மாட்டேங்கிற அப்படின்னு மனைவி ஒரு பக்கம். 10 மாதம் சுமந்து பெற்று நல்லா படிக்க வச்சு என் பிள்ளை என்னை பார்த்துக்காதான்னு ஏங்கி ஏங்கி வளர்த்த அம்மா ஒரு பக்கம். 2 பேரில் யார் சொல்கிறத கேட்குறதுன்னு தெரியாமல் தடுமாறி நிற்கிற ஒரு ஆண் தாங்க குடும்பத்தில் அதிகமாக சிக்கி தவிக்கிறது. 2 பக்கமும் ஆண்களுக்கு தாங்க பிரச்சனை. நீங்கள் நல்லா கவனிங்களேன், திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு வழி சொந்தம், ஆனால் திருமணத்துக்கு பிறகு மனைவி வழி சொந்தத்தையும் அரவணைச்சு போகணும். இல்லைன்னா மாப்பிள்ளை எங்கள்கிட்ட சரியாகவே பேச மாட்டேங்கிறாரு, மாப்பிள்ளை எங்களை கண்டுக்கிறதே இல்லை. போகிற பக்கமெல்லாம் இந்த ஆண்களை குறி வச்சு இந்த கால் வைக்கிற இடமெல்லாம் கன்னி வெடியா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த வாழ்க்கை தாங்க ஆண்களின் வாழ்க்கை. இப்போ யார் மனசும் நோகாம முடிவெடுக்கிற ஒரு ஆற்றல் யாருக்கு இருக்குன்னா அது குடும்பத்தில் இருக்கிற ஆண்களுக்கு தான் இருக்கு. அம்மா மனசும் நோகக்கூடாது, மனைவி மனசும் நோகக்கூடாது, தன் வீட்டு சொந்தமும் நோகக்கூடாது, மனைவி வீட்டு சொந்தமும் நோகக்கூடாதுன்னு
பார்த்து பார்த்து முடிவெடுக்கிற ஆற்றல் ஆண்களுக்கு தாங்க இருக்கு. நீங்க நல்லா கவனிங்களேன், மகாத்மா காந்தி தன் சுயசரிதையில் எழுதி வச்சாருங்க, வெறும் ஆத்மாவாக இருந்த என்னை மகாத்மாவாக மாற்றியது கஸ்தூரிபாய்னு எழுதி வச்சார். செவிகள் பழுதானாலும் என் கவிகள் பழுதாகாமல் காத்தவள் என் மனைவி பொன்னம்மான்னு கண்ணதாசன் எழுதி வச்சார். ஆனா நீங்க வரலாற்றை புரட்டி பாருங்க, எந்த உயர்ந்த சாதனை படைத்த பெண்மணியாவது இப்படி எழுதி வச்ச 2 வரியை நம்மளால சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமாங்க? எங்க எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்க்குறப்ப குடும்பத்தில் மத்தளம் மாதிரி உரல் மாதிரி அடிபட்டு மிதிபட்டு சிக்கல்ல சின்ன பின்னமாகி சிக்கி தவிக்கிறது ஆண்கள் தான் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்தா நாஞ்சில் விஜயன் சந்தோஷப்படுவார். ஆனால் இவங்க என்ன பேசியிருக்காங்கன்னு பார்க்கணும்ல, அதை ஒரு 2 நிமிஷம் பார்த்துட்டு நம்ம தீர்ப்பு சொல்லுவாங்க. இத்தனையும் பட்டு சிரமப்பட்டு ஆண்கள் சிக்கி சின்ன பின்னமாகறாங்க, உண்மைதான். ஆனால் இந்த பெண்களை நாம் அவ்வளவு சாதாரணமாக நினச்சிட முடியாதுங்க. அது வரைக்கும் வாழ்ந்த ஊர் வேற, குடும்ப பழக்க வழக்கம் வேற, கும்பிடுற சாமி வேற. ஆனால் 3 முடிச்சு போட்ட உடனே வீட்டை மாற்றணும், பழக்க வழக்கத்தை மாற்றணும், கும்பிட்ட சாமியை மாற்றணும். ஏங்க அது வரைக்கும் இருந்த அப்பாவோட இனிஷியலை கூட மாற்றணுங்கிற சிக்கல் ஒரு பெண்ணுக்கு இருக்கிற போது கொஞ்சமாவது யோசிச்சு பார்க்கணும்ல. இவங்கெல்லாம் சொல்றாங்க பெண்கள் அதை வாங்கி கொடு இதை வாங்கி கொடுன்னு கேட்குறாங்க. எங்க நல்லா கவனிச்சு பாருங்க, அதை வாங்கி கொடு இதை வாங்கி கொடுன்னு கேட்குற பெண்களை மட்டும்தானங்க பட்டியல் போடுறோம். எதையுமே எதிர்பார்க்காம கூழோ கஞ்சியோ கூடி இருப்போம்னு உங்களுக்காகவே வாழுகிற பெண்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க. அவங்கள பத்தி நம்ம மேடையில் பேசுறோமா? எங்க இன்னும் ஒருபடி மேலே போயே சொல்றேங்க, கணவனை இழந்து ஒரு பெண் தனி ஆளாய் தன் பிள்ளைகளை படிக்க வச்சு ஆளாக்குறது எவ்வளவு சிரமம் தெரியுமா? நீங்க நல்லா கவனிங்க, மனைவி இல்லாம கணவன் மட்டும் இருக்கிற வீட்டில் வளருகிற பிள்ளைகள், ஏன்னா அப்பா சம்பாதிக்கிறாரு, இன்னொரு கல்யாணம் கூட பண்ணிக்கிடுவார். ஆனால் கணவனை இழந்து ஒரு தனி ஆளா தன் பிள்ளைகளை ஆளாக்க நினைக்கிற ஒரு பெண்ணை இந்த சமூகம் என்னென்ன சொல்லி கூப்பிடுங்க, என்னென்ன சொல்லி கூப்பிடும். எங்க குடும்பத்தில் மட்டும் இல்லைங்க, அலுவலகத்தில் அவ முறைப்படி அவ அனுபவத்தில் அவ எக்ஸ்பீரியன்ஸ்ல அவ ஆற்றல்ல பதவி உயர்வு வாங்கியிருப்பா. என்ன தெரியுமாங்க சொல்லும் இந்த சமூகம், அவ எப்படி அந்த இடத்துக்கு வந்தான்னு எங்களுக்கு தெரியாதா? ஒற்றை வார்த்தையில் பெண்ணின் வளர்ச்சியை பொசுக்குகிற கூட்டமாக இந்த கூட்டம் இருக்குங்க. ஆனால் இதையெல்லாம் தாண்டி ஒரு பெண் அதிகமாக எங்க தெரியுமாங்க சிக்கி தவிக்கிறா? புகுந்த வீடா பிறந்த வீடான்னு வர்ற இடத்துல இவ்வளவு நாள் பார்த்து பார்த்து வளர்த்த அப்பா, தனக்கு பாதுகாப்பாக இருந்த அண்ணன் தம்பி, ஆனால் தான் வீட்டுக்காரன் வர்றியா இல்லையா அப்படின்னு கேட்டா பதில் பேசாம பின்னாடியே போகணுங்க. உண்டா இல்லையா? உண்டா இல்லையாங்க? இப்போ ஒரு குடும்பம் உடைபடாமல் இருக்கு, ஒரு குடும்பம் கட்டுக்கோப்பாக இருக்கு, ஒரு குடும்பம் தலை நிமிர்ந்து நிற்க அதிகமான வலிகளை தனக்குள் தாங்கி சகித்து கொண்டு வாழுகிற சக்தி ஒரு பெண்ணுக்குத்தான் இருக்கிறது. இன்னும் கூடுதலா சொல்றேனே, ஒரு ஆணுக்கு எப்ப தெரியுமாங்க மகிழ்ச்சி? ஒரு ஆணுக்கு எப்ப தெரியுமா மகிழ்ச்சி? தனக்கு ஆம்பளை புள்ள பிறந்தா கூட ஒரு ஆணுக்கு மகிழ்ச்சி இல்லைங்க. தனக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்துட்டான்னு வைங்களேன், அதுதாங்க ஆணுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. எங்க அம்மா பிறந்துட்டா, எங்க அம்மா பிறந்துட்டா பாரு, என் மக பேசுறது எங்க அம்மா மாதிரியே இருக்கு அப்படின்னு உச்சி முகர்ந்து பாராட்டி தீர்க்கிற ஆண்கள் பெண் குழந்தையத்தானங்க கொண்டாடுறாங்க. அப்ப நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, தன் கணவனுக்காக தான் புகுந்த வீட்டுக்காக எல்லாவற்றையும் சகித்து கொண்டு, நீ சம்பாரிச்சு கொடுத்தாலும் சிரிக்கணும், நீ சம்பாரிச்சு கொடுக்கலைனாலும் சிரிக்கணும், நீ குடிச்சிட்டு வந்தாலும் சிரிக்கணும், நீ குடிக்காம வந்தாலும் சிரிக்கணும், நீ கௌரவமா நடக்கணுங்கிறதுக்காக ஒவ்வொரு முறை வீதியில் இறங்குகிற போதும் தன் வலி அத்தனையும் பொறுத்து கொண்டு சிரித்து கொண்டே நடிக்கிற பெண்கள் தானங்க அதிகமாக சிக்கி தவிக்கிறாங்க. அப்ப குடும்பத்தில் அதிகமாக சிக்கி தவிக்கிறவர்கள் பெண்கள் தான் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்துடலாமா? இப்போ நீங்கள் எல்லாரும் என்ன பார்க்கறது புரியுது. இப்போ எதுக்கு தாண்டா தீர்ப்பு கொடுக்க போற? இப்போ குடும்பத்தில் சிக்கலுக்குள்ளாகி சின்ன பின்னமாகி தங்கள் வலியை பொறுத்துக்கிட்டு வேதனையை சகிச்சுக்கிட்டு வாழ்றது ஆண்களா பெண்களா அப்படின்னு நாம் ஒரு கேள்வியை கேட்டு 2 பக்கம் பேசுனதை அலட்சி ஆராய்ஞ்சு ஒரு முடிவுக்கு வந்து தராசை நிறுத்து பார்த்தா 2 பக்கமும் தட்டு சமமாக இருக்கு. அப்போ
குடும்பத்தில் அதிகம் சிக்கி தவிப்பவர்கள் ஆண்களும் பெண்களும் தான் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்தா, இதுக்கா எங்களை 3 மணி நேரம் உட்கார வச்சிய அப்படின்னு நீங்கள் கேட்க மாட்டீங்களா? அப்போ நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேங்க. ரொம்ப அழகாக நாஞ்சில் விஜயன் சொன்னார்ல, ஒரு பெண் என்ன பண்ணிடுவா, 10,000 ரூபா பட்டுப்புடவையா இருந்தாலும் முந்தானை எடுத்து மூக்க சிந்தி அழுதுருவாங்க. எத்தனை பேர் இருந்தாலும் அவன் முன்னாடி அழுதுருவா. ஆனால் ஒரு ஆணால் அழுக முடியுமா? ஒரு ஆணால் அழுக முடியுமாங்க? எங்கே தான் பிள்ளைங்க முன்னாடி அழுதா அப்பா மேலே தான் பிள்ளைங்க வச்சிருக்கிற நம்பிக்கை போயிருமோ? எங்கே தான் மனைவி முன்னாடி அழுதா ஐயோ நம்ம வீட்டுக்காரர் கலங்கிட்டாரேன்னு தான் மனைவி உடஞ்சு போயிடுவாளோன்னு பயந்து, எங்கே தான் கூட பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி முன்னாடி அழுதா நம்ம தம்பி நல்லா இருக்கான்னு தானே நினைச்சோம், இப்படி கலங்கி நிற்கிறானேன்னு சொல்லி தான் உடம்பிறந்தார் நினைச்சிருவாங்கன்னு பயந்தும், தான் நண்பர்கள் முன்னாடி அழுதா கூட பாடுறா இவன் அழுகுனி பயலா இருக்கான்னு தன் நண்பர்கள் சொல்லிடுவாங்களோன்னு பயந்தும், யாருக்கும் தெரியாம கழிப்பறையில் ஒரு ஆண் அழுகிற அழுகை அவனுக்கு மட்டும்தாங்க தெரியும். அது அவனுக்கு மட்டும்தாங்க தெரியும். நான் இப்படி சொல்றேனே, ஒரு பெண் சம்பாதித்தால் அந்த பணம் அவளுக்கானது என்று இந்த சமூகம் ஏற்க தொடங்கிவிட்டது. ஆனால் ஒரு ஆண் சம்பாதித்தால் அந்த பணம் அவனுக்கானதல்ல, அவன் சார்ந்த குடும்பத்திற்கானது என்று சொன்னார். இன்றைக்கு வரைக்கும் குடும்பம் என்கிற இந்த சக்கரத்தில் சுழன்று சுழன்று சிக்கி சிக்கி தவித்து தவித்து துடித்து கொண்டிருக்கிறவர்கள் பெண்களை விட ஆண்கள்தான் என்கிற நல்ல தீர்ப்பை இந்த மன்றத்தில் வழங்கி உலகமெங்கிலும் பார்த்து கொண்டிருக்கிற ராஜ் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் வீட்டிலும் உங்களுக்காகவே உழைக்கிற, உங்களுக்காகவே பணி செய்கிற, தன் இரத்த துளிகளை வியர்வையாக சிந்துகிற அப்பாக்களுக்கு இந்த தீர்ப்பை சமர்ப்பணம் செய்து, அம்மா 1000 தான் கவி சொன்னாலும், அம்மா 1000 தான் கவி சொன்னாலும், அந்த கவிதைக்கு முதல் எழுத்தாய் இருப்பது அப்பாதான் என்கிற காரணத்தால் குடும்பத்தில் அதிகம் சிக்கி தவிப்பவர்கள் ஆண்கள் தான் என்கிற நல்ல தீர்ப்பை இந்த பொங்கல் திருநாள் பட்டிமன்றத்தில் வழங்கி இதுகாரும் கேட்டு ரசித்த உங்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம் சொல்லி நன்றி கூறி வாழ்த்து கூறி கடைசியா நிறைவா புறப்படுறதுக்கு முன்னாடி ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன். போயிட்டு வர்றேன். நன்றி, வணக்கம்.